அனைவருக்கும் வணக்கம். இன்று எங்களுடைய 75வது சமூக உளவளர் பேணும் தொடர் நிகழ்கின்றது. இன்றைய தொடரில் நாங்கள் அன்றாடம் உண்ணும் உணவு பற்றியும் என்னென்ன விஷயங்களை நாங்கள் உட்கொள்கின்றோம் அவை பற்றிய சில தகவல்களை நாங்கள் பெற்றுக்கொள்வது நல்லது. கனடாவிலே உணவு பற்றிய வழிகாட்டல்கள், ஆய்வு ரீதியில செய்யப்பட்ட வழிகாட்டல்கள் இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன, நடைபெறுகின்றன. அந்த துறையிலே முக்கியமாக சதீஷ்குமார் மற்றது நேசானந்தர் சுந்தரராஜா அவர்கள் அந்த துறையிலே மிகவும் புலமை மிக்கவர்களாக இருக்கின்றார்கள். இன்று எங்களுக்கு எதிர்பாராத விதமாக நேசானந்தர் சுந்தரராஜா இங்கு சமூகம் அளிக்க முடியாமல் போய்விட்டது. அதனால் அவர் இன்னொரு தடவை எங்களுடன் உங்களுக்கு பல தகவல்களை தருவார். ஆனால் இன்று சதீஷ்குமார் எங்களுடன் இருக்கிறார். அவருக்கு எங்களுக்கு கொடுக்கிற ஒரு மணி நேரமே போதாது. அவ்வளவு பெரிய ஒரு நாங்கள் எடுத்துக்கொண்ட இந்த விஷயம் ஒரு பெரிய ஒரு பரப்பை உள்ளடக்கிய ஒரு விடயம். நாங்கள் உட்கொள்ளும் உணவு, எத்தகைய உணவுகளை உட்கொள்கிறோம், அதில் என்னென்ன கட்டுப்பாடுகள், என்னென்ன விடயங்களை நாங்கள் அவதானிக்க வேண்டும். சில உணவுகளை நாங்கள் நஞ்சு ஆக எங்களுடைய உடலிலே மாறிக்கொண்டு போகக்கூடிய சில உணவுகளை கூட நாங்கள் உண்பதை நாங்கள் அறியாமலே நாங்கள் உண்டு விடுகின்றோம். சில சந்தர்ப்பங்களிலே நாங்கள் பார்க்கின்றோம், இந்த கடைகளிலே சில தகவல்களை நாங்கள் பார்க்காமலே வாங்கி விடுகின்றோம். சில கடைகளிலே இந்த டேட் வந்த உடனே அதை கடை 2 விற்பார்கள். இரண்டா நீங்க ஒன்றே கூட வீட்டு தொட்டியில போடுங்கோண்டு, இரண்டா உங்களோட வீட்டு ரெஃப்ரிஜரேட்டர்லயோ எல்லாத்துக்கும் உங்களோட வீட்டு இதுலயோ அடுக்கி வைங்கன்னு சிலர் என்ன செய்யணும், அப்படி அடுக்கி கொண்டு போய் வீட்டுல வச்சிருப்பார்கள். அந்த திகதி போன பிறகு அதை பாவிப்பார்கள். அப்ப அதுல சிலவற்றிலே அது திகதி போனாலும் அவ்வளவு கன நாளைக்கு அது பிரச்சனையாக இருக்கிறது இல்லை. ஆனா சிலவற்றிலே அது பிரச்சனையாக இருக்கின்றது. அது நச்சாகவே மாறும். இப்ப நாங்கள் நேற்று முந்த நாள் கூட நாங்க பார்த்தோம், எங்கேயோ இந்தியாவிலே சாப்பாடு வாங்கி கொண்டு போய் 2 பேர் இறந்து விட்டார்கள் ஒரே குடும்பத்திலேயே. அப்ப அப்படி இந்த விஷயங்களால நாங்கள் நேரடியாக ஆக்களதால பாதிக்கப்படுறதையும் பார்க்கிறோம். அது மறைமுகமாக நாங்கள் எவ்வளோ விதமாக பாதிக்கப்படுகின்றோம். அது குழந்தைகளுடைய உணவு, சின்ன பிள்ளைகளுடைய உணவு, அதிலே மிகுந்த அக்கறை நாங்கள் காட்ட வேண்டும். அதை விட வயோதிபர்கள் அவர்களுக்கு கூட நாங்கள் உணவுகளை கொடுக்கும் பொழுது எத்தகைய உணவுகளை கொடுக்கின்றோம், எதனை வாங்குகின்றோம் போன்ற விஷயங்கள்ல நாங்கள் புலன் செலுத்துவதில்லை. என்று நாங்கள் அன்றாடம் எங்களுடைய நாட்டிலே ஏதோ விளைகிற தானியங்களோ போன்றவற்றை அன்றாடம் வாங்கி சமைத்து சாப்பிட்டு வாழ்ந்த நாங்கள். ஆனால் கனடாவை நாங்கள் அடைக்கப்பட்ட, அதாவது தகரத்தில் அடைக்கப்பட்டதோ அல்லாண்டுக்கு ஐஸ் போட்டு மீனாய் பொமலின் போன்றவை போட்டு எங்களோட நாட்டில இருந்தே இங்க வர மீன் எத்தனை காலம் செல்லுது வேற. அப்ப அப்படியான கன விஷயங்கள் பற்றி நாங்கள் அறிந்து கொள்வதில்லை. நாங்கள் நேரடியாக எனக்கு ஒரு முறை ஜேசுதாசன் அவருடைய மகனே சொன்னார், நானே இந்த கடையில வேலை செய்கிறேன், ஆனா என்ன செய்யணும் இந்த கடையில பொமலின் போட்ட மீன்கள் என்று சொல்லி அதை பற்றி ஒரு விளக்கம் சொன்னார். அப்படி நாங்கள் இந்த விஷயங்களை பற்றி தெளிவாக அறிந்து கொள்ளாமல் நாங்கள் மருந்துகளை கூட எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்துல இந்த உணவுகளை பற்றி அதுல இருந்து வர அந்த நச்சுத்தன்மை, அதுல இருந்து வர எங்களுக்கு ஏற்படும் அந்த விளைவுகளை பற்றி நாங்கள் சிந்திப்பதில்லை. கடையிலே போய் வாங்கும் பொழுது கூட இதனை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சிந்திப்பதில்லை. அந்த விடயங்கள் பற்றி இன்று விஞ்ஞான ரீதியிலே, அதாவது அறிவியல் ரீதியிலே ஆய்வுகளை மேற்கொண்டு கொண்டிருக்கும் எங்களுடைய தம்பி சதீஷ்குமார், அவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே பட்டம் பெற்றவர் விஞ்ஞானத்துறையிலே. அதன் பின்னர் பேராதனை பல்கலைக்கழகத்திலே மாஸ்டர்ஸ் டிகிரி செய்தவர். அதை விட கல்வியியல் துறையிலேயும் அவர் பாண்டித்யம் பெற்றவராக டிப்ளோமா இன் எஜுகேஷன் செய்திருக்கிறார்.
ரோயல் கல்லூரியில படிப்பிச்சிருக்கிறார், இங்கும் படிப்பிச்சு கொண்டிருக்கிறார். அதை விட இவர் ஃபுட் சேஃப்டி பாதுகாப்பு, உணவு பாதுகாப்பு துறையிலே வேலை செய்து கொண்டிருக்கின்றார். மிக முக்கியமான வேலையை செய்து கொண்டிருக்கின்றார். அவர் இங்கு கனடாவிலேயும் இது சம்பந்தமான பயிற்சியை பெற்றவர். அவர் எங்களுக்கு இன்றைக்கு கிடைத்தது ஒரு பெரிய ஒரு பேரு. நாங்கள் நேசானந்தர் அவர்களையும் நாங்கள் ஒரு பேராகத்தான் கொண்டோம். இன்றைக்கு அவருக்கு துரதிருஷ்டவசமாக ஒரு வர முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. அவர் அடுத்த முறை அவர் செய்வார். ஆனால் தம்பி சதீஷ்குமார் அவர் செய்ய வேண்டிய விஷயங்கள் பலவற்றையும் அவர் இவர் கவர் பண்ணி செய்வார். ஏனென்னா அவருடைய துறை 2 பேருடைய துறைகளும் கிட்டத்தட்ட ஒன்றாகத்தான் இருக்குது. ஆனபடியா அதிலே நாங்கள் அவரிடம் கேட்டுக்கொள்வதை இவரிடமும் கேட்டுக்கொள்ளலாம் என்று நான் இப்பொழுது அவரை அறிமுகம் செய்து, அவர் பல ஸ்லைட்ஸ்களை வச்சுக்கிறார். அதை உங்களை காட்டி விளங்கப்படுத்தி பல விஷயங்களை பற்றி பேச இருக்கின்றார். தம்பி சதீஷ்குமார், இப்பொழுது உங்களை பேசும்படி அழைக்கின்றேன். நன்றி. தேங்க்யூ. இன்றைய இந்த வாய்ப்பை தந்தமைக்காக நான் முதல்ல வசந்தம் வெல்னஸ் சென்டருக்கும் டாக்டர் பார்வதி கந்தசாமி அவர்களுக்கு என்னுடைய முதல் நன்றியை தெரிவித்து கொண்டு இதில் வந்திருக்கின்ற அனைவரையும் இந்த நிகழ்ச்சியில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் என்னை பற்றி கொஞ்சம் கூடவாகவே விளக்கம் சொன்ன மாதிரி இருக்குது. இருந்தாலும் இந்த இடத்துல நாங்கள் இன்றைக்கு செய்ய போகிற, அதாவது இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் முக்கியமாக கதைக்க இருக்கின்ற விடயம் உணவு பாதுகாப்பு. இந்த உணவு பாதுகாப்புன்றது ஒரு விரிவான பகுதி. அதாவது நாங்கள் ஒரு சின்ன ஒரு பாக்ஸுக்குள்ளே போட்டு இதை நெரோவாக்கி ஒரு என்ன சொல்கிறது, இது இவ்வளவுதான் என்று சொல்லி லிமிட் பண்ண முடியாத ஒரு விஷயம். இதில் நாங்கள் நிறைய விஷயங்களை கதைக்கிறதுக்கு உண்மையான நேரம் போதாது. அப்போ சில முக்கியமான விடயங்கள், குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு நாங்கள் எந்த வகையில் உணவால் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு, உணவு பாதுகாப்புன்றது எங்கே ஆரம்பிக்குது, எங்கே முடியுது, எந்த இடத்துல நாங்கள் தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம், அல்லது எந்த இடத்துல இருந்து நாங்கள் மிக முக்கியமாக இதை நாங்கள் வழக்கமாக இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி துறையில் சொல்கிறது ஃபார்ம் டு ஃபோக்குன்னு சொல்வோம். உணவு உற்பத்தி செய்யப்படுகின்ற பண்ணைகள்ல இருந்து உணவு பாதுகாப்பு ஆரம்பிக்குது. அது எங்களோட கரண்டியில் உணவாக வாய்க்குள்ளே போகும் வரைக்கும் பல இடங்களுக்கூடாக ஒரு ஃபுட் செயின் மாதிரி சப்ளை செயின் என்று சொல்கிறது. அதாவது பல நிறுவனங்களுக்கூடாக அது எங்களோட கைகளை சேருது. இந்த ஒவ்வொரு இடத்துலையும் உணவு பாதுகாப்பானதாக இருக்குதா என்று கேட்டால், குறிப்பாக நாங்கள் கனடாவில் இருக்கிறதுனால இதில் நிறைய கொஷின்ஸ் கேட்கறதுக்கு இடம் இல்லாவிட்டாலும் பெருமளவுக்கு பாதுகாப்பு சட்டங்கள், தர நிர்ணய கட்டுப்பாடுகள், அரசாங்கத்தின் மற்றது இந்த சிட்டிகளினுடைய பாதுகாப்பு முறைகள் எல்லாம் இருக்கு. இருந்தாலும் இப்போ எங்கட பங்களிப்பு ஒன்று இருக்குது. இல்லை இப்போ என்னென்னு சொன்னால், சிட்டி அல்லது ஒரு உணவு பாதுகாப்பை செய்கின்ற கனேடியன் ஃபுட் இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சின்னு சொல்றது, அரசாங்க நிறுவனங்கள் இருக்குது, ஹெல்த் கனடா இதற்கு சட்டங்களை இயற்றி கொண்டிருக்குது. இப்போ இவர்கள் எல்லாரும் ஒருமித்து ஒரு விதமாக இந்த உணவு பாதுகாப்பை, எங்களுக்கு பாதுகாப்பான உணவை இந்த மக்களுக்கு தர்றதுக்காக முயற்சிச்சு கொண்டிருக்கிறார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை இந்த நாட்டை பொறுத்தவரையில. ஆனால் இதுல ஒவ்வொரு நீங்க வாங்குகின்ற ஒவ்வொரு சின்ன சின்ன உணவுகளும் இந்த ப்ரோசஸ்ல சரியாக பரிசோதிக்கப்படுமா என்று கேட்டால் அதுக்கான வாய்ப்பு மிக குறைவாகத்தான் இருக்கும். ஏனென்றால் இன்றைக்கு பாப்புலேஷன் நிறைய, அதுக்கான கட்டுப்பாடுகளை கண்ட்ரோல் பண்ணி ஒவ்வொரு சின்ன சின்ன ஒரு சிறிய தொழிற்சாலையிலேயே நிறைய உணவு உற்பத்தி செய்ய வேண்டிய சூழல் இன்றைக்கு இருக்கு. அதனால எங்களோட பங்களிப்பு நிறைய இடங்கள்ல தேவைப்படுது. அப்ப அதை பற்றித்தான் கூடுதலாக நாங்க இன்றைக்கு பார்க்க இதுல கொஞ்சம் கூடுதலாக விரிவாக பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். இதுல உங்களோட கேள்விகளுக்கு நாங்க பிறகு வர்ற சந்தர்ப்பங்கள்ல விடுபட்ட ஏதாவது இருந்தால் நாங்கள் அதுக்கான பதில்களை சொல்லலாம். இப்ப எங்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை இந்த உணவை சாப்பிடலாமா, இந்த கடையில வாங்கினா சாப்பிடலாமா, ஆர்கானிக்ண்டா என்ன,
அலர்ஜிக் என்றா என்ன, இப்படியான தகவல்கள் இருக்குது. ஒரு உணவு பொதி, அதாவது ப்ரீபேக்ட், இப்போ நாங்கள் பேக் பண்ணி இருக்கிற உணவை வாங்கும்போது ஒரு லேபல்ல என்னென்ன முக்கியமான விஷயங்களை பற்றி நாங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். இப்படியான சில விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும், வழங்கப்படுத்தக்கூடியதாக இருக்கும். நான் முதல்ல சில ஸ்லைட்ஸ், அதாவது இதில் உங்களுக்கு சில விடயங்களை போட்டு காட்டிக்கொண்டு மேலே கதைக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் தாங்க எனக்கு. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இது இப்போ பார்க்கக்கூடியதாக இருக்கும். பார்க்க முடிய இல்லைன்னு சொன்னால் எனக்கு ஒரு சொல்லுங்க. ஸோ இப்போ நாங்கள் ஏன் உணவை சாப்பிட வேணும், இந்த ஸ்லைட்ஸ் வந்து இங்கிலீஷில் தான் ப்ரிப்பேர் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா டைம் போதையில் ஒன்று, ரெண்டாவது சில சொற்கள் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால, இருந்தாலும் நான் தமிழில் அதை விளங்கப்படுத்தக்கூடியதாக இருக்கும் எனக்கு. விஞ்ஞான ரீதியாக நாங்கள் ஏன் உணவை சாப்பிட வேணும், why should we eat food என்று கேட்டால் நிறைய காரணங்களை சொல்லலாம். அதாவது எனர்ஜி வேணும் எங்களுக்கு டே டு டே, மற்றது சத்துள்ள உணவுகள் வேணும் நாங்கள் வளர்றதுக்கு, அதை எங்களோட உடலில் ஏற்படுற குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு எங்களுக்கு ரிப்பேரிங், பாடியின் ரிப்பேர் தேவைப்படும். இதுக்கு எல்லாம் மேலாக நாங்கள் ஒரு எமோஷன்ஸ், எங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நாங்கள் சாப்பிட்டு, இப்போ ஒரு டிம் ஹோர்டன் காஃபி ஷாப்புக்கு போனீங்களாக இருந்தால் நாங்கள் சாப்பிட்டு கொண்டு கதைக்கிறது. அப்போ இந்த இப்படியான சந்தர்ப்பங்களில் அந்த உணவு வந்து எங்களுக்கு ஒரு எங்களோட எமோஷன்ஸை ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுல பங்கெடுக்குது. அதே போல் எங்களோட இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. மற்றது டயட்டால் வரக்கூடிய நோய்களை, அதாவது சாப்பாட்டால் வரக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்துறது. இப்படியான பல காரியங்களில் இப்போ ஒட்டு மொத்தமாக நாங்கள் தொகுத்து சொல்வோமாக இருந்தால் மொத்த ஒரு ஹெல்த்தியான தேக ஆரோக்கியமான ஒரு வாழ்வுக்கு சரியான உணவை சரியான அளவில் சரியான நேரத்தில் சாப்பிட்றது நிச்சயமாக அவசியமா இருக்கு. அப்போ அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகும்போது இந்த உணவுக்குள்ள இருந்து நாங்கள் என்னென்ன விஷயங்களை பார்க்க வேண்டி இருக்கு, இது கொஞ்சம் கூட விஞ்ஞான ரீதியாக இருந்தாலும் இயன்ற வரைக்கும் நாங்கள் விளங்க முயற்சிப்போம். நியூட்ரிஷனல் எக்ஸ்பெக்டேஷன், நாங்கள் சாப்பிட்ற உணவில் டேஸ்ட்ன்றது ஒரு பக்கம் இருக்குது. ஏன்னு சொன்னால் இப்போ இன்றைய காலகட்டத்தில் இப்போ நாங்கள் பழைய காலம் மாதிரி யோசிக்கிறாது. பழைய காலத்தில் எங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கே இல்லை. இப்போ உதாரணமாக நெல் வயல்ல இருந்து அரிசியை கொண்டு வந்து இந்த கறியை எடுத்து இந்த மரக்கறியை செய்து சாப்பிட்ட ஒரு காலம் இருந்தது. எங்களுக்கு பேக் ஃபுட்டை பற்றியோ அதை பற்றி திங்க் பண்ணுறதுக்கு நேரம் இருக்க இல்லை, அந்த அப்படி ஒரு ஃபுட்டும் இருக்க இல்லை. ஆனால் இப்போ எங்களுக்கு வந்து நிறைய வித்தியாசமான விஷயங்கள் இருக்குது. அப்போ இதில் எதை சாப்பிட்றது, என்ன செய்யறது, எது சரி பிழை என்றது, அப்படியான இடத்துல தான் எங்களுக்கு இந்த தேவை இருக்குது. இப்போ பழைய காலங்களில் அது ஒரு வே தான். இப்போ நீங்கள் இதை சாப்பிட்டா அது நல்ல உணவாக இருந்திருக்கும். அப்போ அந்த உணவு எங்களுக்கு பிரச்சனை பெரிய அளவில் தந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற உணவுகளை பொறுத்தவரையில் பல விதமான தேவைகளுக்கு ஏற்ப உணவுகள் தயாரிக்கப்படுது. எல்லா உணவும் எல்லாருக்கும் தேவையாகின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. அப்போ இந்த விஷயங்களை தான் நாங்கள் இதில் கொஞ்சம் கூட பார்க்கலாம். ஸோ இப்போ நியூட்ரிஷனல் என்ற வரையில் 3 முக்கியமான விஷயங்களை நாங்கள் பார்க்குறோம். ஒன்று மாச்சத்து, கார்போஹைட்ரேட்டுகள்னு சொல்கிற அந்த பகுதி. கூடுதலாக இந்த டயபெட்டிக் இருக்கிற ஆக்கள் கூட யோசிக்கிறது, சுகர் எனக்கு இருக்குதுன்னு சொன்னால் இந்த சாப்பாடுகளை நாங்கள் தவிர்க்க வேண்டி இருக்குது அல்லது குறைக்க வேண்டி இருக்குது. ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுன்னு சொல்வார்கள். மற்றது வந்து வயது கூடிய காலங்களில் முக்கியமாக வந்து எல்லா வயதுலையும் தேவைதான், ஆனால் வயது கூடிய காலங்களில் முக்கியமாக எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவான புரோட்டீன் கட்டாயமாக தேவையாக இருக்குது. அப்போ அந்த புரோட்டீன் இருக்கிற உணவுகள், கார்போஹைட்ரேட்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் வழக்கமாக எங்களுக்கு தெரிஞ்சது தான். இப்போ உருளைக்கிழங்கு எடுக்கலாம், அரிசி எடுக்கலாம், ஏதாவது கிரெயின் சம்மந்தப்பட்ட சாப்பாடுகள் எல்லாம் அதுக்குள்ள அடங்க போகுது. இப்போ புரத சாப்பாடுகள் எடுக்கும்போது புரோட்டீன்ஸ் எடுத்தோம்னு சொன்னால் மீட்டாக இருக்கலாம், இறைச்சி வகைகள் அதுகள் எல்லாம் எடுக்கலாம். அதே போல் பால், முட்டை, இப்படி நாங்கள் அல்லது அவரை வகைகள் இவற்றிலிருந்தெல்லாம், பருப்பு இவைகள் இருந்தெல்லாம் புரோட்டீனை நாங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். இது எங்களுக்கு வழக்கமாக தெரிஞ்சது விஷயம். அண்டு இப்போ நாங்கள் கொழுப்பு சத்துக்கள் எடுத்தோம்னு சொன்னால் ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ், அதுக்குள்ளே வந்து கூடுதலாக ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் அது எங்களுக்கு அதிக அளவில் தேவையில்லை, அது கொலஸ்ட்ராலை கொண்டு வரும், அப்படியான பிரச்சனைகள் இருக்கிறதுனால அப்படியான உணவுகள் ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவில் எங்களுக்கு சேர்க்கிறது மூலம் நாங்கள் அந்த உணவை சாப்பிடக்கூடியதாக இருக்கும். துப்புரவாக ஒன்றும் இல்லாத நேரத்தில் சாப்பிட கஷ்டமாக இருக்கிறதுனால
கொழுப்பு சத்து உள்ள உணவுகள், பட்டர், மார்ஜரின், பாலில் கூட கொழுப்பு இருக்குது. அப்படியானது இவை எல்லாவற்றையும் விட இந்த வைட்டமின்ஸ், மினரல்ஸ், டயட்ரி ஃபைபர்ன்னு சொல்றது, நார்ச்சத்துக்கள், கனிய சத்துக்கள், மினரல்ஸ், மற்றது வைட்டமின்ஸ். இப்போ நீங்க இதுல உனக்கு கதைக்க ஒரு நேரம் கூட சொன்னீங்க, நான் இந்த வைட்டமின் எடுக்கிறேன், இந்த இது எடுக்கிறேன்னு சொல்லி. அப்ப வைட்டமின் டி எடுக்க வேணும்னு சொல்லி நிச்சயமாக சில விஷயங்கள் எங்களுக்கு தேவை. இது உணவு கூடாகவும் நாங்கள் அதிகம் சேர்த்துக்கொள்ள வேணும். சில வைட்டமின்கள் உணவு கூடாக எடுக்கிறது சிரமமா இருக்கும். அதனால நாங்க வெளியிலிருந்தும் அந்த வைட்டமின்க்குரிய அந்த வளங்களை தேடிக்கொள்ள வேண்டி இருக்கும். மற்றது இந்த இது பெரிய அளவுல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நாங்க ஃபுட் கேட்டகரிஸ் எடுத்த மாட்டோம். இந்த வகையில உணவுகள் இருக்கு எங்கள்கிட்ட. இது ஒரு குரூப்பாக இருக்கும். இறைச்சி வகைகள், கோழி இறைச்சி, மற்றது அப்படியான போல்ட்ரி ஐட்டங்கள், மற்றது முட்டை, அதை விட சீ ஃபுட், மீன், கணவாய், இறால் அப்படியான விஷயங்கள், மற்றது மில்க், பாலும் அதில் பால் பொருட்கள், சீஸ், பட்டர், அந்த டைப்பான விஷயங்கள், மற்றது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், இதை விட தேன், மேப்பிள் சிரப் அப்படியான மேப்பிள் ப்ராடக்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது இன்றைய நாட்களில். இப்போ இது ஒரு ஓவரால் ஐடியா, எப்படி இந்த உணவுகள் எங்கள்கிட்ட இருக்குது, என்ன எக்ஸ்பெக்டேஷன் உணவுல இருந்து நாங்கள் என்ன எதிர்பார்க்கிறோம். அடுத்தது இந்த விஷயத்தை நாங்கள் ஒருக்கா கூட பார்க்கலாம் நினைக்கிறேன். இது கொஞ்சம் தெரியுதோ தெரியல ஃபுல்லா, கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணா நல்லதா? என்லார்ஜ் பண்ண நல்லதா? ஓகே, 1 செகண்ட். தெரியுமா இப்ப என்லார்ஜ் பண்ண தெரியுதா? இது ஹலோ, தெரியுது. இப்போ இதில் இந்த இடத்துல தான் நாங்கள் கவனிக்க வேண்டிய இடம். ஃபார்மில் உணவுண்டை நாங்கள் தயாரிக்கிறோம். ஃபார்ம்னு சொல்கிறது ஒரு பண்ணையாக இருக்கலாம், அது மாட்டு கோழி வளர்க்குற பண்ணையாக இருக்கலாம், அல்லது தாவரங்களை வளர்க்குற தோட்டங்களாக இருக்கலாம். ஃபார்மில் இருந்து இந்த உணவு ஒரு பெரிய பாதை கூடாக போய் எங்கள்கிட்ட கடைசியாக வருது. நான் இதை கொஞ்சம் சுருக்க வேண்டியிருக்கேன் ஃபுல்லாக பார்க்குறது, பிறகு நான் என்லார்ஜ் பண்ணி காட்டுறேன். இப்போ இங்கே ஃபார்மில் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஆனால் இது இப்படியே ஒரு பெரிய பாதை கூடாக போய் கடைசியாக இந்த ரீட்டெயில் ஸ்டோர்ன்னு சொல்கிறது, நாங்கள் இன்றைக்கு வாங்குகிற வால்மார்ட்டாக இருக்கலாம், அல்லது மெட்ரோவாக இருக்கலாம், நோ ஃப்ரில்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு ரீட்டெயில் ஸ்டோர் லெவலுக்குள்ள சேருது. அங்கேருந்து நாங்கள் சாப்பாட்டை வாங்கி காட்டில் நிரப்பி கொண்டு வீட்டை போகிறோம். இந்த வீட்டை போகிற சாப்பாடுல 2 விதமாக வரப்போகுது. ஒன்று, நீங்க கொண்டு போய் குக் பண்ண போறீங்க. 2வது, ரெடி டு ஈட் ஃபுட், அதாவது கடையில இருந்தே நீங்க குக் பண்ண ஃபுட்டை வாங்குறீங்க. இந்த 2ம் அவைலபிளா இருக்கு. சரி, இப்ப இந்த இடத்துல எங்க எங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு, சாப்பாட்டு கூடாக பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. சரி, சாப்பாட்டு கூடாக என்ன பிரச்சனை வரும்ன்றதை முதல்ல பார்ப்போம். அதுக்கு பிறகு சாப்பாடு கூடாக பிரச்சனை எங்கெங்க வரும்ன்றதை நாங்க ஒருக்கா யோசிக்கலாம். அதுக்கு நான் அடுத்த கட்டத்துக்கு போனேன்னு சொன்னால், இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சேஃப் ஃபுட், பாதுகாப்பான சாப்பாடுன்றது என்ன? இப்ப நாங்க சாப்பாடை வாங்குறோம், இந்த கடையில வாங்குறோம், அந்த கடையில வாங்குறோம், சாப்பாடு பாதுகாப்பானதுன்னு சொல்றது என்ன? அது என்ன அந்த மீனிங் என்ன? அதுக்கு பல மீனிங், பல காரணங்களை நாங்க சொல்லலாம். முதலாவது, இப்படியான பாக்டீரியா, வைரஸ், இப்படியான நுண்கிருமிகள் அல்லது ஏதாவது கெமிக்கல்ஸ் அல்லது ஏதாவது, அதாவது ரசாயன பதார்த்தங்கள் அல்லது ஏதாவது பிசிக்கல் எக்ஸ்ட்ரேனியஸ் மெட்டீரியல் என்று சொல்றது, ஏதாவது மெட்டல் பீஸோ, அல்லது நாங்க கூட நோய்களை பற்றி யோசிச்சு கொண்டிருப்போம். அது மாத்திரமில்லை, வேற விஷயங்களும் எங்களோட உணவுல தாக்கத்தை செலுத்தும். அப்ப அப்படியான விஷயங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு உணவை வாங்கும் போது அதோட லேபலை பார்க்கறதுலையும் சில விஷயங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். சில விஷயங்கள் எங்களுக்கு நாங்கள் சாப்பிட்ட நேரத்தில் தான் தெரிய வரும். உதாரணமாக பயாலஜிக்கல் என்று சொல்லும் போது நுண்ணங்கிகள், பாக்டீரியாக்கள், கெமிக்கல் என்று சொல்ற வேளையில அலர்ஜன் என்று சொல்ற, அந்த அலர்ஜன் என்ற டாபிக்கு நான் பிறகு ஒருக்கா வாரேன். மற்றது கிளீன் பண்றதுக்கு, இப்ப ஃபேக்டரி எடுத்தீங்கன்னு சொன்னா சாப்பாடு செய்யற ஃபேக்டரிகள் கழுவுவோம், அப்ப அந்த நேரம் கெமிக்கல் பாவிப்போம். இது ஃபேக்டரியில மட்டும்தான் நடக்குமான்னு கேட்டா இல்ல, உங்களோட வீட்லையும் நடக்கும், நீங்களும் கெமிக்கல் பாவிப்பீங்க.
அதே போல மெயின்டெனன்ஸ் கெமிக்கல்னு சொல்றது கூடுதலாக ஃபேக்டரிகளில் வந்து மெஷின்களை ஆப்ரேட் பண்றதுக்காக சில ஆயில்கள் பாவிப்பாங்க, அப்படியான கெமிக்கல். அது சாப்பாட்டுக்குள்ள சேரலாமான்னு கேட்டா, ஒவ்வொரு நாளும் சேர்ந்து கொண்டு இருக்குதான்னு கேட்டா இல்ல. ஆனா சேர வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. அப்ப அப்படியான விஷயங்கள் செய்யறதுக்குள்ள அந்த சாப்பாட்டின் தரம் பாதுகாப்பற்றதா மாறிடும். இது ஒரு விஷயம். பாதுகாப்ப நாங்க இப்படி ஒரு சந்தர்ப்பத்துல இப்படியான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குன்னு நாங்க கண்டுகொள்றோம். 2வது நாங்க போனோம்னு சொன்னா, சாப்பாடை ஸ்டோர் பண்றது. இது எங்க சாப்பாடை ஸ்டோர் பண்ண போறோம்? சாப்பாடு இப்ப ஃபார்ம்ல செய்யற சாப்பாடு உடனடியா அவங்களோட கைக்கு வருதா? இது நாங்க ஊர்ல இருக்கக்குள்ள வந்திருக்கோம். கடல்ல பிடிக்கிற மீனை நாங்க நேரா வாங்கி கொண்டு போய் அன்றைக்கே சமைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க முன்னுக்கு சொன்னீங்க, டாக்டர் பார்வதி கந்தசாமி அவர் சொல்லும்போது சொன்னார், ஃபோர்மனில் போட்டு அங்கிருந்து இங்க வந்து, ஸோ பிக் ஜேர்னி. அப்ப அந்த நேரத்துல பல இடங்கள்ல இந்த இது வந்து ஸ்டோர் பண்ணப்பட போகுது. கடைசியாக ஸ்டோர் பண்ணப்படுற இடம் எங்களோட ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் வந்து இருக்க போகுது. இப்ப எல்லா இடத்துலயும் இந்த ஸ்டோரேஜுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. எல்லா சாப்பாடையும் எல்லா இடத்துலயும் சேமிக்கலாமா, அல்லது எந்த சாப்பாடோட சேர்த்து சேமிக்கலாம் அல்லது சேமிக்க கூடாது, மற்றது என்ன டெம்பரேச்சர்ல சேமிக்கிறது, இது மிகவும் முக்கியமானது. மற்றது குக் பண்ற நேரத்துல டெம்பரேச்சரை கவனிக்கிறது. இப்படியா சரி, இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்குன்னு தெரியுது. சரி, நாங்க ஒரு சாப்பாட்டை வாங்குற நேரத்துல ஏதாவது ஒரு சைன் அதுல தெரியுமா? நாங்க பார்த்து அதை அவாய்ட் பண்றதுக்கு, அதை தவிர்த்து வாங்குறதுக்கு ஏதாவது, நீங்க கடையில போய் ஒரு வால்மார்ட்லயோ அல்லது எங்கேயோ ஒரு சாப்பாட்டை வாங்கக்குள்ள ஏதாவது சைன் தெரியுமா? முதலாவது ஒரு பேக்கேஜ்ல இருக்கிற ஃபுட்ன்னு சொன்னா, அந்த பேக்கேஜ் உடைஞ்சிருந்தால் அல்லது அந்த பேக்கேஜ்ல ஏதாவது லீக் இருந்தால், அதுக்குள்ள ஏதாவது வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து தண்ணி குமிழிகள் மாதிரி அப்படி ஏதாவது வந்திருந்தால் நிச்சயமா அது பழுதடைஞ்சிருக்கிறது வாய்ப்பு இருக்கு. அப்ப அதை நாங்க தவிர்த்து கொள்ளலாம், அந்த சாப்பாடு எடுக்காம விடலாம். அடுத்தது வந்து சில நேரங்கள்ல மனம், அன்ஃபேவரபிள் ஆர்டர்ஸ், அப்படி ஏதாவது மனம் ரீதியாக உங்களுக்கு ஏதாவது அநேகமா பேக் பண்ணின ஃபுட்ல வந்து மனம் தெரியாது. நீங்க இங்க வந்து வீட்டை வந்து உடைச்ச பிறகு அது மணக்கக்கூடியதாக இருக்கும். அந்த நேரத்துல கூட நாங்க அதை ஸ்டாப் பண்ணி எங்களுக்கு வரக்கூடிய வருத்தங்களை தவிர்த்து கொள்ள வாய்ப்பு இருக்கும். அடுத்தது கலர் சேஞ்ச். இது முக்கியமான ஒன்று. கலர் சேஞ்சை பொறுத்தவரை இப்ப பழங்கள் அதுகள் அழுகிட்டுதுன்னு சொன்னால் அது ஸ்பாயில். அப்ப அங்க அந்த உணவு பழுதடைஞ்சிருக்கு. அப்ப அதுல கலர் சேஞ்ச் பண்ணும். பழங்கள் மட்டுமில்லை, பால்ல நீங்க பார்க்கலாம் கலர் மெல்லிய சேஞ்ச் வாரத. குறிப்பாக மீட்ல பார்க்கலாம். மீட்ல வந்து அந்த கலர் சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்து ஒரு ரெட்டாக வடிவா இருக்கிற மீட் வந்து கொஞ்சம் என்னன்னு சொல்றது, ஒரு ஆஃப் கலருக்கு வந்துடும், ஒரு ப்ரௌனிஷ் கலருக்கு வந்துடும் சொல்லக்குள்ள. அப்ப அந்த சாப்பாடுகளையும் நாங்க தவிர்த்து கொள்ளலாம். இப்ப இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்க பார்க்குற ஒரு சைனுமே தெரிய இல்லை, அதுக்கு பிறகும் அதுக்குள்ள ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்டால் இருக்குது. அதுக்கு வேற டெஸ்டிங் மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ ஒரு ஃபுட்டை வெளியில விடுற கம்பெனிஸ் வந்து உற்பத்தி செய்கின்ற நிறுவனங்கள் அவை பாக்டீரியாவை டெஸ்ட் பண்றதுக்கு அல்லது அதுக்குள்ள இருக்கிற டாக்ஸின்ஸ், அந்த பாக்டீரியாக்களால உருவாக்கப்பட்ட அதுக்குள்ள இருக்கிற நச்சு பதார்த்தங்கள் எதுவும் இருக்கான்ற டெஸ்ட் பண்ற டெஸ்டிங் மெத்தடுகளை கூடத்தான் அதை கண்டுபிடிக்கலாம். நாங்கள் ஒரு விஷுவலா எங்களோட கண்ணால பார்த்து ஸ்கிரீன் பண்ணக்கூடிய ஒன்றை தான் எங்களால செய்ய முடியும். ஆனா இதே பெருமளவான விஷயங்களை தடுத்து கொள்ளும். அப்ப அதனால இது மிக முக்கியமானதாகத்தான் நான் கருதுறேன். சரி, இப்படியான பாதுகாப்பு தொடர்பான சிக்கல்கள் இருக்கு. சரி, எந்தெந்த இடங்கள்ல இது வாய்ப்பு இருக்குன்னு திரும்ப நாங்க பார்த்தோம்னா, இப்ப ஃபார்ம்ல வந்து வேற வேற விஷயங்கள் இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி கெமிக்கல் பாவிக்கப்படலாம். ஒரு அங்க வேலை செய்யற ஊழியர் கவலையினமா நடந்து கொண்டு அந்த கெமிக்கல் ஃபார்ம்ல இருக்கிற ஒரு இறைச்சியில பட்டிருக்கலாம். அப்ப அந்த இறைச்சி தவறுதலாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெருமளவுக்கு அது செக் பண்ணப்படும், இருந்தாலும் தவறுதலாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போலதான் ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்ல நாங்க பார்த்தோம்னாலும் பேக்கேஜிங், அந்த ஃபுட் இப்ப பாத்தீங்கன்னா ஃபுட்டை நாங்க போன உடனே போய் ஈஸியா தூக்கிட்டு வரக்கூடிய மாதிரி பேக் பண்ணினோம். அப்ப பேக் பண்ணக்குள்ள பேக்கிங் என்று சொல்றது பெரும்பாலும் மெஷினரி கூட போகும். அந்த மெஷின்ல கரல் பிடிச்சிருந்தால் அதுல ஒரு பீஸாக்குள்ள விழுந்து அது எங்களுக்கு தெரியாமலே போக வாய்ப்பு இருக்கு. இப்படியான சந்தர்ப்பங்கள் இருக்குது. கெமிக்கல் வர்றதுக்கோ அல்லது
அங்க இருக்க அந்த அந்த இடங்கள்ல இருக்கிற எம்ப்ளாயீஸ் வேலை செய்கிற ஆட்களவை வந்து உரிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மேல கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வரையறுக்கப்பட்ட சில தகவல்களை பின்பற்றாமல் இருக்கிறதுனாலையும் வாய்ப்பு இருக்கும். இதை விட முக்கியமானது டிரான்ஸ்போர்ட். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கனடாவில் பல இடங்கள்ல நீங்க பாக்குறீங்க 53 அடி நீளமான ட்ரக்குகள் தான் ஒரே ஓடிக்கொண்டிருக்கும். அப்போ அதுல அரைவாசி பேர் இந்த ஃபூடுகளை தான் காவி கொண்டு திரிய போயினோம். இப்போ அதுக்குள்ள வந்து சான்ஸ் இருக்கா? பல இடங்கள்ல இருக்கு. இப்போ ஒரு டிரைவர் வந்து மீட்டை உள்ளுக்குள்ள எடுக்கும் போது அவர் அந்த குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ல அங்கெல்லாம் செக் பண்ணி தான் ஏத்துப்படும். ஆனால் அந்த டிரைவர் சில வேளைகள்ல நான் கொஞ்சம் எரிபொருளை மிச்சம் பிடிக்க வேணும்னு இடையில அதை ஓஃப் பண்ணி கொஞ்சம் தூரத்துக்கு ஓடினாருண்டா அந்த இடைக்குள்ள அந்த டெம்பரேச்சர் குறைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிறகு வரக்குள்ள கிட்ட இன்னொரு இடத்துல வந்து அவர் அந்த சாப்பாட்டை அன்லோட் பண்ணும்போது அந்த வெளியில விடும்போது அவர் சில வேளை அதை சரி பண்ணி இருப்பார். ஆனா இடைக்குள்ள கொஞ்ச நேரம் அந்த சாப்பாடு சரியான வெப்பநிலையில இல்லாம இருந்து பழுதடைய தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இப்படி எல்லாம் வாய்ப்பு இருக்கிற நேரத்துல எங்கட கனடாவை பொறுத்தவரையில இங்க நாங்க வாழ்ற சிட்டிகளை பொறுத்தவரையில இதுக்கு ஏதாவது கண்ட்ரோல்ஸ் இருக்குதா, கட்டுப்பாடுகள் இருக்குதா? அது நிறையவே இருக்குது. அந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் மீறித்தான் இது வர்றதாக இருந்தா வர வேணும். இதுல எங்கட பங்களிப்பை நாங்க சேர்த்துக்கொள்ள வேணும் என்றதுதான் முக்கியமான நோக்கம். கட்டுப்பாடுகளை பொறுத்தவரையில நான் முதல் சொன்ன மாதிரி கனேடியன் ஃபுட் இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சி என்று சொல்றது கனடா உணவு பாதுகாப்பு துறைக்கு பொறுப்பா இருக்கிற ஒரு நிறுவனம், அரசாங்க நிறுவனம். மற்றது ஹெல்த் கனடான்னு சொல்ற சுகாதார நிறுவனம். இதை விட ஒவ்வொரு சிட்டியினுடைய அந்த உணவு பாதுகாப்பு தொடர்பான நிறுவனங்கள் ஒவ்வொன்றுமே மிகவும் கவனமாக ஒவ்வொரு இடங்களையும் கண்காணிச்சு, ஓகே என்னென்ன ரெகுலேஷன்ஸ், என்னென்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ் இதெல்லாம் வேணும். நீங்க இப்போ பேக் பண்றது என்றால் நீங்க இப்போ இந்த பெட்டிக்குள்ள போட்டு எல்லாத்தையும் பேக் பண்ண இயலாது. உதாரணமாக முட்டையையும் நாங்க சிக்கனையும் போட்டு பேக் பண்ண இயலாது உண்டாக. அதே போல கோழி இறைச்சியையும் ஆட்டு இறைச்சியையும் சேர்த்து பேக் பண்ண இயலாது. இறைச்சி தானே என்று சொல்லி பேக் பண்ண இயலாது. அது என்னென்ன ரெண்டு வேற டைப்பான மீட். அதுல இருக்கிற ரெண்டு வித்தியாசமான விஷயங்கள் ஒன்று க்ராஸ் பண்ண இயலாது. அதே போல இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் எடுத்தோம்னு சொன்னால் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல வந்து இப்போ கெமிக்கல்ஸையும் சாப்பாட்டையும் சேர்த்து ஒரே ட்ரக்ல கொண்டு போகலாமாண்டா கொண்டு போயிடலாது. அப்படி சில கட்டுப்பாடுகள் இருக்கு. டெம்பரேச்சர் வந்து செக் பண்ண வேண்டிய அந்த ட்ரெய்லர்ல அதாவது ட்ரக்குகள்ல வந்து டெம்பரேச்சர் இவ்வளவு மெயின்டைன் பண்ண வேணும், அப்படியான சில கட்டுப்பாடுகள் இருக்கு. சரி, இது இப்ப நாங்க உள்நாட்டில் இருக்கிற கட்டுப்பாட்டை தான் கதைக்கிறோம். இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது, போர்டர் கிராசிங். நாங்க பல உணவுகள் இன்றைக்கு வெளிநாடுகள்ல இருந்து வருது. இதுல ஏதாவது கட்டுப்பாடு இருக்கா? இதுலயும் கட்டுப்பாடு இருக்குது. போர்டர் சர்வீஸ் என்று சொல்றது இந்த நான் சொன்ன அந்த துறைகளின் ஒரு பகுதி தான் அது. அந்த இடங்கள்லயும் அவர்கள் வந்து சில கட்டுப்பாடுகளை வச்சுக்கிறாங்க. இந்த கண்ட்ரியில இருந்து சாப்பாடு வரணும்னா என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்க வேணும் கனடாவுக்குள்ள, அப்படியான சில கட்டுப்பாடுகள் இருக்கு. ஆனால் எல்லா இடத்துலையும் வந்து ஒரு வீக் பாயிண்ட் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஏனென்று சொன்னால் வெளிநாடுகள்ல இருந்து வர்ற எல்லா பேக்கேஜையும் ஓப்பன் பண்ணி அவர்கள் செக் பண்ணி கண்டுபிடிக்கலாமாண்டா சான்ஸ் இல்லை. அப்ப ஏதாவது ஒரு சான்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப கட்டுப்பாடு இருக்குதுன்றதை நாங்க ஏற்றுக்கொள்றோம். அதே வேளையில அந்த கட்டுப்பாடுகளுக்கு ஊடாக சில பழுதடைஞ்ச உணவுகள் வந்து எங்கட கைகளை சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ப்ரோசஸிங்ன்றது பெரிய இண்டஸ்ட்ரி. நாங்கள் வேலை செய்யறதெல்லாம் இந்த ப்ரோசஸிங் சார்பான இண்டஸ்ட்ரி தான். அதாவது ஃபேக்டரிஸ் என்று சொல்லுவோம். இப்போ மீட் இண்டஸ்ட்ரி எடுத்தீங்கன்னு சொன்னால் மீட்டை வாங்கி வேறொரு இடத்துல இருந்து வாங்கி அந்த மீட்டை இறைச்சியை வந்து அரைச்சு அதை சோசேஜாக பர்கராக அப்படி இப்படின்னு சொல்லி வேற ஃபார்மேட்ல கொண்டு வந்து தர போறாங்க. அப்ப அந்த நேரத்துல வந்து இந்த இறைச்சி எங்கெல்லாம் எந்த பாதைக்குள்ளெல்லாம் போய் வருதுன்னு பாத்தீங்கன்னா பல மெஷினுக்கு கூட போகுது ஒன்று. ரெண்டாவது பல வேலையாட்களின் கைகள் அதுல படுது. அதுக்கு பிறகு இது பேக் பண்ணப்பட்டு பட்டிகள்ல வருது. சரி, இந்த இடத்துல ஒரு வேலையாளுக்கு நோய் இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கடந்த காலங்களில் நாங்கள் இந்த கோவிட்டுக்காக இந்த மாஸ்க் எல்லாம் போட்டுக்கொண்டு தெரிஞ்சுனாங்க.
ஸோ இப்ப இந்த வேலையாள் ஆளுக்கு நோய் இருந்தால் அந்த வேலையாள்ல இருக்கிற நோய் அவர் இருமக்குள்ளேயோ அல்லது அப்படியான சந்தர்ப்பத்தில் இந்த சாப்பாட்டுக்குள்ள போனால் அந்த சாப்பாட்டு கூடாக அந்த கிருமி எங்களுக்கு வருமானா வேற வாய்ப்பு இருக்கு. ஆனால் எல்லா இடங்கள்லையும் கட்டுப்பாடும் இருக்குது. அப்ப பெரும்பாலும் அந்த கட்டுப்பாடுகள் மிகவும் கவனமாக மானிட்டர் பண்ணப்படும். அப்படி பார்க்கும்போது அந்த இது வர்றதுக்கான வாய்ப்பு குறைவு. ஆனால் தப்பி தவறி வர்ற உணவுகள் அது ஒரு பீஸ் ஒரு பிரச்சனை வந்தா கூட இப்ப நீங்கள் ஒரு ஆள் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை வரும்போது அந்த ஃபேமிலியை பாதிக்கும், உங்களை பாதிக்கும், இப்படி பல விஷயங்களை ஏற்படுத்தும். அதனாலதான் நாங்கள் இந்த ஒரு அவேர்னஸ் சாப்பாட்டை வாங்கும் போது இதுல எங்கட அவேர்னஸ் நான் கடைசியா உங்களுக்கு அதை சொல்ல வர்றேன். ஸோ இப்ப விழிப்புணர்வு திரும்பவும் வருவோம். ஃபார்ம்ல இருந்து நாங்க பேக் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ண கொண்டு வந்து வெளிநாடுகள்லையும் இருந்து இறக்குமதி செய்து சாப்பாடுகளை வேற வேற ஃபார்மேட்டுக்கு மாற்றி பிரெட் என்று சொன்னால் கோதுமை எடுத்து வேற வேற அதுக்குள்ள ஒரு இன்கிரீடியன்ஸ் வேற வேற இதுகளை கண்டென்ட்ஸ் எடுத்து அதை போட்டு அரைச்சி அதுக்குள்ள போட்டு எங்களுக்கு பானாக கொண்டு வர்றாங்க. அப்படி வேற வேற ப்ராடக்ட் வரப்போகுது. சில இதுகள் நேராகவே வரப்போகுது. உதாரணமாக ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் நாங்கள் சலட் வாங்குறோம், நிச்சயமா இங்க அது செய்யற இல்லை, வேறு நாடுகள்ல இருந்தா கூட வருது. அப்ப அப்படியான விஷயங்கள் நேரவே வருது. பல இடங்கள்ல அது ட்ரக்குகள்ல லொரிகள்ல இங்க எங்கட கைகளுக்கு வரப்போகுது. அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ஸ். டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ஸ்ன்றது ஒரு வகையான ஸ்டோரேஜ். ஏனென்று சொன்னால் அது வேறையாக இயங்க போகுது. இப்போ ஃபேக்டரிகள் நேரடியாக சில நேரங்களில் கடைகளுக்கு கொடுக்கும், சில நேரங்களில் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ஸுக்கு கொடுத்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ஸ் பிறகு இன்னும் ஒரு டைம்ல அதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்துல ஸ்டோர்ஸுக்கு கொண்டு போய் விநியோகம் செய்ய போறாங்க. இப்போ அப்படி பார்க்குற வேளையில இப்போ இங்கேயும் கனகாலத்துக்கு அந்த சாப்பாடு இருக்க போகுது. அப்போ இந்த இடத்துலையும் சில உணவு பாதுகாப்பு முறைமைகள் நிச்சயமாக பேணப்பட வேண்டி இருக்கும். அவைகள் எல்லாம் இருக்கும். நான் முதல் சொன்னது போல எல்லா இடத்துலையும் ஒரு சிறிய அளவில் சிறிய பெர்சன்டேஜில் இது மிஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு, ஏதாவது ஒரு பிழைகள் நடக்கும் போது. கடைசியாக இது எங்கட கைக்கு வருது. எங்கட கைக்கு வந்த பிறகு நாங்க இந்த விஷயங்களை எல்லாம் பேணிக்கொள்வோமா? நாங்க ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது கவனமா வைப்போமா? நாங்க இப்ப இங்கெல்லாம் சட்ட வரம்புகள் எல்லாம் இருக்குது, ஆனா எங்கட வீட்டுக்குள்ள சட்ட வரம்புகள் இருக்கா? நாங்க அதை அந்த சட்டங்களை முறையான பாதுகாப்பு முறைகளை பேணுறோமா? அப்படி என்ன பாதுகாப்பு முறைகளை பேணலாம்? அப்படி என்ன பிரச்சனை எங்கட கிச்சன்ல வர வாய்ப்பு இருக்கு, எங்கட ஃப்ரிட்ஜில் வர வாய்ப்பு இருக்கு, அது எப்படி எங்களை பாதிக்கும் என்ற விஷயங்களை அடுத்தடுத்து வர்ற இடங்கள்ல நான் கொஞ்சம் விளக்கமா சொல்ல விரும்புறேன். அந்த விஷயத்துக்கு போறதுக்கு முதல்ல இப்ப ஃபுட் லேபல்ல நாங்க என்னென்ன பார்க்கலாம். லேபல்ல நிறைய விஷயம் இருக்கு, நிறைய விஷயம் லேர்ன் பண்ணக்கூடிய இருக்கும். ஒன்று நியூட்ரிஷனல் ஃபேக்ட் இருக்கும், அதுக்குள்ள என்ன எவ்வளவு சத்து எவ்வளவு வீதம் இருக்குது, இவ்வளவு கிராம் எடுத்தீங்கன்னா இவ்வளவு சத்து உங்களுக்கு வரும், அந்த விஷயங்கள் இருக்கும். அடுத்தது லிஸ்ட் ஆஃப் இன்கிரீடியன்ட். இப்ப நாங்கள் ஒரு சொசேஜை வாங்கி சாப்பிடக்குள்ள அது ஒரு மீட் நாங்க நினைச்சு கொண்டாலும் அதுக்குள்ள மீட்டோட சேர்ந்து வேற வேற இதர என்னன்னு சொல்றது தானியங்கள் போடப்பட்டிருக்கும், உப்பு போட்டிருப்பாங்க, வேற சில கெமிக்கல் போட்டிருப்பாங்க. அதையெல்லாம் கட்டாயமாக அதுல லிஸ்ட் பண்ண வேணும் என்று சொல்ற சட்டங்கள் இருக்கு. அப்ப அது அதுல இருக்கும். நான் ஒரு லிஸ்டிங் இன்கிரீடியன்ட் லிஸ்ட்டை கீழுக்கு வச்சிருக்கிறேன், காட்டுறேன். அடுத்து அலர்ஜன் ஸ்டேட்மெண்ட். அலர்ஜன்ன்றதை நான் அடுத்து வர்ற ஸ்லைட்ஸ்ல ஒரு கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். மிக முக்கியமானது பெஸ்ட் பிஃபோர் டேட்ஸ். பெஸ்ட் பிஃபோர் டேட்ஸ்ன்றது சில உணவுப் பொருட்களுக்கு பெரிதாக பாதிப்பில்லை. குறிப்பாக இந்த ஈஸியாக இலகுவாக பழுதடைஞ்சு போகக்கூடிய மீன், முட்டை, இறைச்சி இவைகளுக்கு இந்த பெஸ்ட் பிஃபோர் டேட்ஸ் கட்டாயமா நாங்க பார்க்க வேணும். அதுக்கு பிறகு அந்த பொருள் பழுதடைகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அடுத்தது இதுல ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்காக ஒரு இன்கிரீடியன்ஸ், ஒரு லேபல்ல ஒரு இன்கிரீடியன்ஸ் போட்டிருக்கு. இது என்ன பொருள்ன்றது தேவையில்லை எங்களுக்கு, இதுல என்ன கிடக்குதுன்னு பார்ப்போம். இதுல இருந்து நாங்க என்ன அறிஞ்சு கொள்ளலாம்? முதலாவது விஷயம், இதுல வீட் ஃபிளவர் என்று கோதுமை மா.
இப்ப இந்த ஓர்டரை நீங்க பாத்தீங்கன்னா எந்த இன்கிரீடியன்ட் இதுதான் இங்க இது சட்டம் ரெகுலேஷன். இதன்படி பாத்தீங்கன்னா இந்த ஓர்டர்ல வீட் ஃபிளவர் இந்த சாப்பாட்டுல உங்களுக்கு அதிகூடிய அளவில் இருக்கக்கூடிய பொருள் வந்து மா. அடுத்த நிலையில அளவுல கூட இருக்கிறது வாட்டர். அப்ப இது வந்து ஒரு இறங்கு வரிசையில இருக்கும் அளவை பொறுத்தவரையில. சுகர் கொஞ்சம் குறைவா இருக்கு. அப்ப எங்களுக்கு எது தேவை என்றதை பொறுத்து, இப்போ உதாரணமாக நாங்க வந்து நான் இப்ப கிரான்பெரி ஜூஸ் தான் குடிக்க போறேன், எனக்கு அது நல்லா இருக்குன்னு சொன்னா என்னென்ன பெயர்கள் அது விற்கப்படுதுன்றது முக்கியம் அல்ல, அதுக்குள்ள என்ன இருக்குன்றது மிக முக்கியம். அப்ப அதை நீங்க பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல அதுல வேற ஜூஸ் இருக்கும், அந்த கிரான்பெரியும் இருக்கும். அதனால அவர்கள் அந்த கிரான்பெரி ஜூஸ் என்ற பேரை போட்டிருக்கலாம். இப்ப நாங்க வாசிச்சு கொண்டு போகக்குள்ள சில நேரங்கள்ல உங்களுக்கு அதுல கூட சுகர் இருக்குமா இருந்தா நீங்க அந்த லேபலை ரீட் பண்ணக்குள்ள, நான் சொல்ல இப்ப எல்லாரும் அப்படி போட்டிருப்பார்கள், எல்லா லேபலும் சாரி எல்லா யூஸும் அப்படித்தான் இருக்கும் நான் சொல்ல இல்லை. ஆனா அப்ப அதுல லேபல்ல அட்வர்டைஸ் பண்ணக்குள்ள சில விஷயங்கள் இதை நாங்க பார்த்து அதை உறுதிப்படுத்தி கொண்டு வாங்குறது நல்லவன்னு சொல்ல வாரேன். அப்ப மாச்சத்து கூட தேவை இல்லைன்னு நினைக்கிறாள் வந்து இந்த பொருளை நாங்க வாங்குறது அவ்வளவு புத்திசாலித்தனம் இல்லை. ஏன்னு சொன்னா இதுல கூடுதலாக மாச்சத்து தான் இருக்கு இந்த எல்லாத்துலயும். அதை விட வேற ஏதாவது சிலர் சொல்லுவேன், இப்ப எனக்கு கெமிக்கல் கூட போட்ட சாப்பாடு இருக்கக்கூடாது. இதுல கெமிக்கல்ஸ் இருக்கா? மொத்தத்துல உணவுகள் எல்லாமே கெமிக்கல் தான் உயிரியல் ரீதியாக. ஆனா அந்த ஆர்டிபிஷியலாக சிந்தசைஸ் பண்ணப்பட்ட சிந்தட்டிக் கெமிக்கல்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல இருக்கிற இந்த டயாசடைல் ஆசிடெஸ்டர்ஸ், மோனோ அண்ட் டைக்ளைசரைட்ஸ் இதுகள் எல்லாம் கெமிக்கல்ஸ் தான். அப்ப அதை நாங்க எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு அப்படியான விஷயங்கள் எங்களுக்கு பிரச்சனை தரும். குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு எங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் சில கெமிக்கல்களை எடுக்கும் போது எங்களுக்கு ஜீரண கோளாறுகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்ப அதனால அப்படியான கூடுதலான கெமிக்கல்ஸ் இன்க்ளூட் பண்ணப்படுறது. அது கெமிக்கல்ஸ் வந்து வேற வேற பல தேவைகளுக்காக இதுல போடப்பட்டிருக்கும். அந்த சாப்பாடு அந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரதுக்காக கேக்கிங்னு சொல்றது. மற்றது அந்த சாப்பாடுகள் வந்து பழுதடையாமல் நீண்ட காலம் இருக்கிறதுக்காக. உங்களுக்கு சாதாரணமா தெரியும், இப்ப பான் எடுத்தீங்கன்னா அவ்வளவு ஈஸியா பழுதடைஞ்சு போகாது. நாங்க ஏதாவது செய்தோம்னு சொன்னா ஒரு 2 நாள்ல பழுதாயிரும். அப்ப அதுக்கு அங்க அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கெமிக்கல்ஸ் போடப்பட்டிருக்கு. அப்ப அப்படியான விஷயங்கள். அதை விட முக்கியமானது இதுல இருக்கிற இந்த அலர்ஜன்ஸ். வீட் இருக்கு, இப்ப சிலருக்கு வீட் அலர்ஜிக்கா இருக்கும். அப்ப அவர் வந்து இதை பார்த்து வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. சில ஈவன் சின்ன பிள்ளைகளுக்கு கூட இப்ப மில்க் அலர்ஜிக்காக இருக்குது. அப்ப மில்க் இருக்குன்றதை அவை கட்டாயமா போட்டிருப்பார்கள். அப்ப அப்படியானது செசமி சீட்ஸ் வந்து எள்ளு, மற்றது சல்ஃபைடுன்றது ஒரு கெமிக்கல். ஸோ இப்படியான விஷயங்கள் எங்களுக்கு நீங்க சாப்பிடும் போது உங்களுக்கு பிரச்சனை வருதோ, எனக்கு தோல்ல ஒரு இரிட்டேஷன் வருது வருது அப்படி என்று சொன்னா நீங்க அந்த லேபிள் ஒருக்கா வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஏதாவது வித்தியாசமா இதுல இருக்காண்டு. அதை வச்சு நீங்க ட்ரேஸ் பண்ணி பிற்காலங்கள் அதை வாங்காமல் தவிர்த்து கொள்ளலாம். என்று சொன்னா இப்ப ஒரு சாப்பாடு தயாரிக்கிறது தனிய ஒரு குறிப்பிட்ட சொசைட்டிக்கு, ஒரு சமுதாயத்துக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நபருக்கோ இல்லை, ஒரு பெரிய ஒரு கிரௌடுக்கு தயாரிக்கப்படுது. அதுல டீனேஜ்காரருக்கு தேவையான விஷயங்கள் இருக்கும், சின்னாக்களுக்கு தேவையானது இருக்கும், டேஸ்ட்டை விரும்புறாக்களுக்கு இருக்கும், இப்படி பல விஷயங்கள் இருக்கும். அப்ப அதனால நாங்கள் தான் சில இடங்கள்ல கண்ட்ரோலை போட வேண்டி இருக்கு. அடுத்தது முக்கியமான விஷயம் இந்த அலர்ஜி. இதை நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போகலாம்னு நினைக்கிறேன். அலர்ஜி என்று சொல்றது உண்மையா என்ன? ஃபுட் அலர்ஜி. ஃபுட் அலர்ஜி என்று சொல்றது எங்களோட உடம்புல ஹைப்பர் சென்சிட்டிவ் பீப்புள்னு சொல்ற சில ஆக்களோட உடம்பு, ஸ்ரீலங்கன்ஸை பொறுத்தவரை இது சரியான குறைவு பார்த்த வரையில, ஆனால் இங்க இது நிறைய இருக்கு. உடம்புல வந்து சில ரியாக்ஷனை காட்டும், சில தாக்கங்களை உடனே சில சாப்பாடை சாப்பிடக்குள்ள அந்த சாப்பாடுல சில விசேஷமான புரோட்டீன்ஸ் இருக்கும், புரதச்சத்துக்கள். அந்த புரதச்சத்துக்கள் உள்ள போகக்குள்ள சாப்பாடோட சேர்ந்து அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் அவர்களோட பாடி வந்து அதை ஜீரணிக்க முடியாம அதுக்கு எதிர்த்து சில தாக்கங்களை காட்ட தொடங்கிறோம். அந்த அப்படியான தாக்கங்களால பல சிம்டம்ஸ் உங்களுக்கு வரும். சக்தி வரும் சிலருக்கு முகங்கள் வீங்குறது, சிலருக்கு சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துல ஒரு இரிட்டேஷன், ஒரு கடிக்கிற மாதிரி அப்படியான வாரது, கண் சிவந்து போறது, இப்படியான சில சைன்களை காட்ட தொடங்கும். அப்ப அது அநேகமாக வந்து ஒரு அலர்ஜியாக இருக்கும். அந்த அலர்ஜிக் ரியாக்ஷன் வந்து அலர்ஜிக்ல வார தாக்கங்கள்
அதுக்குரிய அந்த பொருளை வந்து நாங்க அலர்ஜன் என்று சொல்றோம். அந்த புரதச்சத்து கொண்ட அந்த பொருள் என்ன பொருளோ அது அலர்ஜன் என்று சொல்றோம். அந்த அலர்ஜன் உங்களோட உடம்புக்குள்ள போகக்குள்ள இப்படியான சில பிரச்சனைகளை தரும். இப்ப இந்த பிரச்சனைகள்ல இருந்து பெரும்பாலான ஆட்கள் ரீகவர் பண்ணிடுவினோம். ஆனால் சில சிச்சுவேஷன்ஸை பொறுத்து இப்ப 60 வயதுக்கு 60 அல்லது 60க்கு வயதுக்கு மேற்பட்ட இருக்கிற ஆட்கள், மற்றது பிரெக்னெண்டா இருக்கிற லேடிஸ், மற்றது தொடர்ந்து மருந்துகளை கூட எடுத்துக்கொண்டு இருக்கிற ஆட்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த இப்படியான தாக்கங்கள் மிக விரைவாக வரும். இரண்டாவது இந்த உடம்பின் எதிர்ப்பு சக்திகள் கொஞ்சம் குறைவா இருக்கிறதுனால அப்ப அப்படியானவர்கள் மிக கவனமாக இதை கொண்டு வர வேணும். ஆனா அலர்ஜிக் என்று சொல்றது அதுல உடம்புல இருந்தா அது சில மணித்தியாலத்திலே அல்லது சாப்பிட்ட உடனே ரியாக்ஷனை காட்ட தொடங்கும். சில நேரங்கள்ல அது ஒரு மைல்டான ஒரு மெல்லிய தாக்கத்தோட முடிஞ்சிடும். சில நேரங்கள் அது ஒரு அனஃபைலட்டிக் ஷாக் என்று சொல்றது ஒரு டெத் வரைக்கும் போகலாம். அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். நாங்க தவறுதலாக இந்த சாப்பாடுகளை எடுக்கும்போது எங்களுக்கு ஒவ்வாத உணவுகள், அலர்ஜி என்றது ஒவ்வாமை. அப்ப ஒவ்வாத ஒரு உணவு எடுக்கும்போது கனடாவை பொறுத்தவரையிலையும் பெரும்பாலான நாடுகள்லையும் என்னென்ன சாப்பாடுகள் இப்படி அடையாளம் காணப்பட்டிருக்கு. இது வந்து பர்சனலா ஒவ்வொரு தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற பிரச்சனைகள், வேற வேற ஒவ்வாமை தன்மைகள் இருக்கக்கூடும். ஆனாலும் அந்த ஓவரோலாக நாடு தழுவிய ரீதியில அந்த உணவு கட்டுப்பாட்டு முறைகளுக்குள்ள என்னென்ன விஷயங்கள், என்னென்ன சாப்பாடுகள் வந்து அடையாளம் காணப்பட்டிருக்குது இந்த ஒவ்வாமை தரக்கூடிய உணவுகள் என்று சொல்லி அலர்ஜிக் டைப். அதுல முதலாவது பீனட், அதாவது கச்சான் கடலை, இந்த நாங்க சாப்பிட்ற வேர்க்கடலை. அடுத்தது வீட் அண்ட் ரிட்டிகால் என்றது ஒரு ஃபேமிலி, தாவர குடும்பம். அதுல வார சாப்பாடு குறிப்பாக பார்லி ரைஸ், மற்றது கோதுமை செய்யப்பட்ட சாப்பாடு சிலருக்கு. என்னன்னு சொன்னா அந்த கோதுமை இது எல்லாத்துலயும் ஒவ்வொன்றிலையும் வந்து ஒரு விசேஷமான ஒரு புரதச்சத்து இருக்கு. அந்த புரதச்சத்தை எங்களோட உடம்பு ஏற்றுக்கொள்ளாம விடுறதுனால இந்த பிரச்சனை வருது. இப்ப இது வந்து ஃபேமஸ் ஆனது இப்ப கனடாவை பொறுத்தவரையில வீட், அதாவது கோதுமை சாப்பிட்டா சிலருக்கு ஒரு இன்டாலரன்ஸ் அல்லது ஏலாமை இருக்கும். அதுக்காக இப்ப நிறைய இடங்கள்ல அந்த கோதுமையில இருந்து வர குளூட்டின் என்று சொல்ற ஒரு புரோட்டீன், ஒரு புரதம், அந்த புரதம் தான் அதுல பிரச்சனை கொடுக்குறது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல அந்த புரதம் இல்லாத குளூட்டின் ஃப்ரீ சர்டிஃபைட் ஃபுட் என்று சொல்லி சாப்பாடுகள் வர்றதை நீங்க பார்க்கலாம். அப்ப அவர்கள் வந்து அந்த லேபிளை பார்த்தா தான் தெரியும் அது குளூட்டின் ஃப்ரீயா இல்லையாண்டு. இதே போல பல விஷயங்கள் இப்ப இருக்குது பார்த்து நாங்கள் அறிஞ்சு வாங்கக்கூடியது. இப்ப சிலருக்கு சாதாரண பாலை குடிச்சா பிரச்சனை கொடுக்கும். அது வந்து அதுல இருக்கிற லாக்டோஸ் வந்து ஒரு சுகர், அந்த சுகர் சிலருக்கு பிடிக்கிற இல்லை, சிலருக்கு பிரச்சனை கொடுக்கும். அப்ப லாக்டோஸ் ஃப்ரீயான இப்ப சீஸ் சாப்பிட வேணும், ஆனா பால்ல செய்ததும் சாப்பிட வேணும், அதுல லாக்டோஸ் இருந்தாலும் பிரச்சனை என்று சொல்றதுனால் தீர்வு இருக்கு. என்னது லாக்டோஸ் ஃப்ரீ என்று சொல்லி நீங்க அது இப்ப சாப்பாடுகள் வருது, அதை நாங்க பார்க்கலாம். இதுல கூடுதலாக வந்து புரதச்சத்துக்கள்லாம் பிரச்சனை கொடுக்கிறது. அதே போல முட்டை, சிலருக்கு முட்டையில பிரச்சனை இருக்கு. சோய்பீன் என்று சொல்லக்குள்ள அதுல வார எல்லா ப்ராடக்டும் அடங்கும், சோய் சம்பந்தமான எல்லாம். அதே போல எள்ளு, செசமி சீட்ஸ், மஸ்டர்ட், கடுகு, ஃபிஷ், எல்லா வகையான மீன் சொல்ல முடியாது. சில வகையான மீன்கள் சிலருக்கு அலர்ஜி ஒவ்வாமையாக அமையும். மற்றது ட்ரீ நட்ஸ் என்று சொல்றது நிறைய பேருக்கு விருப்பமான ஒரு விஷயம். ஆல்மண்ட்ஸ், பிரேசில் நட்ஸ், கேஷ்யூஸ், இப்படியாக வேற விதமான நட்ஸை வந்து நாங்கள் பேக்கெட்ல வாங்கக்கூடியதா இருக்கு. ஆனா சிலருக்கு இது ஒவ்வாமையை தருமாக இருந்தால் இன்றைக்கு பள்ளிக்கூடம் போற பிள்ளைகளுக்கு கூட பாத்தீங்கன்னா அவங்களோட சாப்பாடுல என்னென்ன வைக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்கு. என்னன்னு சொன்னா இவை சாப்பாடு திறந்து சாப்பிடக்குள்ள பக்கத்துல இருக்கிற பிள்ளைக்கு அலர்ஜிக்கு இருந்தால் அது பிரச்சனையா வந்துடும். சில நேரங்கள்ல அது மிகவும் பாரதூரமான விளைவுகளை அந்த பள்ளிக்கூடத்தில் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அதனால இந்த அலர்ஜி. அடுத்தது கிரஸ்டேஷியன்ஸ் அண்ட் மொலஸ்க் என்று சொல்றது இப்ப கணவாய், இறால், இப்படியான உணவுகள். இது நார்மலாகவே பலருக்கு பிரச்சனை இருக்கு, கணவாயை சாப்பிட்டா எனக்கு கடிக்கும் என்றது, அப்படியான ஒவ்வாமைக்கு உரிய காரணங்கள். சரி, இந்த இடத்துல நான் வர விரும்புறது இந்த ஃபுட் போர்ன் இல்னஸ். சரி, நாங்க சாப்பிட்டதுனால எங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்? இப்ப நாங்க சரி ஒன்று ஒரு ஃபுட் வந்து பழுதாயிட்டுது அல்லது இப்படியான விஷயங்களால
அலர்ஜிக் என்று சொல்றது செப்பரேட்டான ஒரு தனிப்பட்ட விஷயம், அதனால வார விஷயம். அதை விட இதுதான் வந்து கூடுதலாக அடையாளம் காணப்படுற விஷயம், ஃபுட் போர்ன் இல்னஸ், ஃபுட் பாய்சனிங் என்று சொல்றது. இப்ப சாப்பாடு நஞ்சாகுமான்னு கேட்டால் சாப்பாட்டுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் என்னவாக இருக்கும்ன்றதை பொறுத்து சொல்ல முடியும். இப்ப ஒரு பாக்டீரியா ஃபுட்ல பாக்டீரியா இல்லையான்னு கேட்டா, ஃபுட்ல இருக்கிற பாக்டீரியா விட எங்கட வாயில கூட பாக்டீரியா இருக்கு, எங்கட குடல்ல கூட பாக்டீரியா இருக்கு. அப்ப ஒவ்வொரு நாளும் நாங்க எங்களுக்கு வருத்தம் வருதான்னு கேட்டா, நிச்சயமா ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வருத்தம் வந்து ஒன்று இருக்க இல்லை. ஆனா சில சாப்பாடை சாப்பிட்டு எங்களுக்கு வருத்தம் வருது. அப்ப என்ன அந்த வருத்தம் எப்படி வருது, நோய் என்று சொல்றது எப்படி வருது? இதுல ஒரு பேலன்ஸ் இருக்குது. அதாவது நோய் வருமா வராதா என்று தீர்மானிக்கிறது நாங்க ஒரு டிசீஸ் ட்ரையாங்கிள் என்று சொல்லலாம். இதை 3 விஷயங்கள் வந்திருக்கு. ஒன்று இந்த பேத்தோஜன் என்று சொல்றது, அதுக்குள்ள அந்த சாப்பாட்டுக்குள்ளேயோ அல்லது அதுல இருக்கிற நுண்கிருமின்ற அந்த வீரியம் எவ்வளவு ஸ்ட்ராங்கான கிருமி. எங்கட வாய்க்குள்ளேயும் கிருமி இருக்கு, அது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை. அதே போல ஃபுட்ல வார கிருமிகள் இப்ப லிஸ்டீரியான்னு சொல்றது, சல்மோனெல்லான்னு சொல்றது, இப்படி பல பாக்டீரியாக்கள் இருக்கு. அவை வந்து மிகவும் ஸ்ட்ராங் ஆனாக்கள். சரி, அப்படியான இருந்தால் இதுல வந்து நாங்களார் இதுதான் வந்து ஹோஸ்ட். அதாவது எங்கட ஹோஸ்ட நீங்க சொல்றது எங்கட எதிர்ப்பு சக்தியை குறிக்குது. எங்களுக்கு எவ்வளவு எதிர்ப்பு சக்தி இருக்குது. இப்ப எதிர்ப்பு சக்தி என்று சொல்லும் போது மிக முக்கியமான இடம் வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு எங்கட எதிர்ப்பு சக்தி உடம்புல ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சு போகும். அது நோமலா வந்து ஒரு 60 வயதும் அதுக்கு பிறகு சொல்றோம். அதுக்கு முன்னுக்கே சிலருக்கு வரலாம். அவர்கள் அவர்கள் என்ன விதமான நோய்களால பாதிக்கப்பட்டு தொடர்ந்து மருந்து எடுக்கிறதுனால இந்த இம்யூனிட்டி வந்து எங்கட எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த ரெண்டுக்கும் இடையில 3வது ஒரு நபரும் இருக்கிறார். இதை வந்து என்வாயன்மெண்ட். இந்த என்வாயன்மெண்ட்டும் கொஞ்சம் செல்வாக்கு செலுத்தும். உதாரணமா எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஃபோல்ஸ்ல டப்பண்டு சிக் வருது, கூடாக்களுக்கு சிக் வருது. ஏன்னு சொன்னா அந்த என்வாயன்மெண்ட் எங்களோட எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறதுக்கு காரணமா இருக்குது ஒன்று. 2வது அந்த பாக்டீரியாக்களை வளர்த்து விடுறதுக்கும் காரணமா இருக்குது. அப்ப அந்த நேரத்துல எங்களோட எதிர்ப்பு சக்தியினால அந்த பாக்டீரியாக்களை வின் பண்ண முடியாம இருக்கு. அப்ப இந்த சமநிலை குழம்புற நேரத்துல எங்களுக்கு வருத்தம் பெறும். அந்த வருத்தங்கள் சாப்பாட்டு கூடாக வருமாக இருந்தால் அதை நாங்க ஃபுட் போர்ன் இல்னஸ் என்று சொல்லுவோம். சாப்பாட்டு கூடாக வந்த வருத்தம். அப்படி என்ன வருத்தங்கள் அப்படி வரலாம், என்ன நோமலாக எங்களுக்கு சாப்பிட்ட பிறகு என்ன அறிகுறி தெரியும்? அநேகமா சாப்பிட்டு சில மணித்தியாலங்கள்ல தெரியலாம், சில நேரங்கள்ல பல வாரங்களுக்கு பிறகும் தெரிய வாய்ப்பு இருக்குது. முதலாவது இந்த சத்தி எடுக்கிறது, மயக்கம் மாதிரி இருக்கிறது, குறிப்பாக இந்த ஸ்டொமக் வயிற்றுக்குள்ள நோ வாரது, லூஸ் மோஷன், டயரியா வாரது, ஹெடேக் வாரது, மெலச்சிக்கல் கன்ஸ்டிபேஷன் வாரது, மெல்லிய ஒரு காய்ச்சல் மாதிரி இருக்கு. இப்படியான சிம்டம்ஸ் உங்களுக்கு சாப்பிட்ட உடனே வருதுன்னு சொன்னா பெரும்பாலும் சாப்பாடு காரணமா இருக்கலாம். ஆனால் இந்த அறிகுறிகள் சாப்பாட்டுனால மட்டும்தான் வரும் என்று யாரும் கன்ஃபார்ம் பண்ணிடலாத. ஏனென்றா இது அப்படி தொடருமாக இருந்தா நிச்சயமா நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டும். ஏன்னா வேறு காரணங்களாலையும் இந்த அறிகுறிகள் வரலாம். ஆனா சாப்பாட்டினால இந்த அறிகுறிகள் பொதுவாக வரும். அப்ப இந்த அறிகுறிகள் எப்ப வரும் என்று கேட்டா சாப்பிட்டு சில மணித்தியாலங்கள்ல வரலாம் பெரும்பாலும். அதுக்கு பிறகு நீண்ட 2 கிழமைக்கு பிறகு கூட இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எந்த பாக்டீரியா எவ்வளவு அளவு இல்லை. இப்ப சில நேரங்கள் 1-2 பாக்டீரியா இருந்தா சில வேளை அந்த பாக்டீரியாக்கள் எண்ணிக்கை காணாது எங்களுக்கு வருத்தத்தை உண்டாக்குறதுக்கு. சில நேரங்கள் அது கூடுதலாக பாக்டீரியாக்களை கொண்டு ஏதாவது பிழை நடந்து கண்டாமினேஷன் என்று சொல்றது, அதாவது தொற்றுப்பட்டிருந்தால் இப்போ ஒரு எம்ப்ளாயின்ல இருந்து தொற்றுப்பட்டிருக்கலாம், அல்லது ஒரு மெஷின்ல இருந்து தொற்றுப்பட்டிருக்கலாம், அல்லது ஒரு இதுகளை கொண்டு செல்ற ட்ரக்குகள்ல இருந்து தொற்றுப்பட்டிருக்கலாம். அப்படியான சந்தர்ப்பத்தில் அதுக்குள்ள பாக்டீரியாக்கள் எண்ணிக்கை கூட வரும்போது அது என்ன நடக்கும் என்று சொன்னால் எங்களுக்கு குயிக்காக அந்த தாக்கத்தை கொண்டு வந்துடும். அப்ப அது கூட சரி. இதுல பாதிக்கப்படுற ரிஸ்க்ல இருக்கிற ஆட்கள் யார்? எல்லாரும் பாதிக்கப்படலாம். இதுல எந்த கொஸ்டினும் இல்லை. ஏனென்று சொன்னால் பாக்டீரியா எல்லாருக்கும் நோய் ஏற்படுத்தும். அது எந்த வயதினராக இருந்தாலும், எந்த பாலினத்தவராக இருந்தாலும், எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் இதுக்கு எக்ஸெப்ஷன் இல்லை, விதிவிலக்கா இருக்க முடியாது. ஆனா மிக பொதுவாக வந்து இது கூட பாதிக்கும் யாரு என்று கேட்டா பிரெக்னெண்டா இருக்கிறார்கள், சின்ன பிள்ளைகள் 5 வயதுக்கும் வயது அல்லது குறைவா இருக்கிறார்கள், அல்லது எங்களோட எதிர்ப்பு சக்தி வீக்கா இருக்கிறார்கள்,
இந்த எதிர்ப்பு சக்தி வீக்கா இருக்கிற ஆக்கள் என்ற கேட்டகரிய யார் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறார்கள், அவர்கள் யார்? அப்ப அப்படியான ஆக்கள் வந்து கொஞ்சம் கூட கேர் பண்ண வேண்டி இருக்குது. சாப்பாடுகள் சம்பந்தமாக எல்லாவற்றையும் கவனமாக பார்த்து சாப்பிட்டால் நீங்க ஆஸ்பத்திரி கண்டு திரிஞ்சு அலைஞ்சு திரிகிறது, வருத்தத்தினால பாதிக்கப்பட்டு படுத்திருக்கிறது கூட அந்த சந்தோஷமான நாட்களை இழக்க வேண்டி இருக்காது. குறிப்பாக இந்த டயபெட்டிக் டேப்லெட் எடுக்கிறார்கள், டயபெட்டிக்ல பாதிக்கப்படுறார்கள், கவனமா இருக்க வேண்டி இருக்கும். எய்ட்ஸ் வைரஸ் இருக்கிறார்கள், ஆல்கஹோலுக்கு அடிமையா இருக்கிறார்கள், ஓர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி இருக்கிறார்கள். இப்போ இவைகள் எல்லாம் அந்த டாப் கேட்டகரியில வர்றாங்க. அந்த இலகுவாக அவர்களுக்கு வருத்தங்கள் தொற்றிக்கொள்ளும். ஏனென்றால் அவர்கள அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அந்த இந்த இப்படியான இதனால வந்து அவை நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கும். அது கேன்சர் பேஷண்டா இருக்கிறார்கள். அதுலேயும் குறிப்பாக இந்த ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் எடுத்தாக்கள் அல்லது தெரபி கூடாக போய்கொண்டிருக்கிறார்கள் அல்லது அந்த அதுக்கு அண்மையாக இருக்கிறார்கள். அப்படியான ஆட்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கும். இந்த இப்படியான டைம்களில் வந்து நாங்க வெளி கண்டாக்டுகளை குறைக்கிறது, இப்படியானதுல டாக்டர்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க, ஆக்களை சந்திக்க கூடாது, கூட்டம் கூடுற இடங்களுக்கு போகக்கூடாது, அப்படியான விஷயங்கள். அப்படியானதுக்கு காரணமே வந்து எங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறதுனால மற்ற ஆக்களுக்கு வர்றதை விட விரைவாக இது வேற. அப்ப அப்படியான ஆக்கள் வந்து கவனம் எடுக்க வேண்டி இருக்குது. இதுல மற்ற கேட்டகரி வந்து நான் முன்னுக்கும் ஒரு கதை சொன்ன நான் நினைக்கிறேன், அடல்ட்ஸ், அதாவது வயது முதிர்ந்தவர்கள். அது இதுதான் வயது எல்லையண்டு இல்லை. நான் இந்த விஷயங்களை வந்து கூடுதலாக கனடியன் ஃபுட் இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சியினுடைய வெப்சைட்ல இருந்து எடுத்தேன். நீங்களும் அது போய் பார்க்கக்கூடியதா இருக்கு. நான் இதுல ஒரு கவனம்னா காட்டலாம். அதை நிறைய விஷயங்கள் அதில் தேடி பார்க்கக்கூடியதா இருக்கும். அடல்ட்ஸை பற்றி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி இருக்கிறேன். கிட்னி டிசீஸ் இருக்கிற ஆக்கள், குறிப்பாக டயபெட்டிக், நான் ஆல்ரெடி சொன்னதுனால இதில் கூட மெனக்கிட தேவையில்லை. மற்றது லாங் டேர்ம் ப்ராப்ளம் இருக்கிறாக்கள், ஆன்டிபயோட்டிக்கை தொடர்ந்து கனகாலம் எடுக்கிறாக்கள், அவர்களுக்கும் இந்த இப்படியானதுகள் இலகுவாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவை எல்லாம் இருக்கக்குள்ள நாங்கள் அடுத்து பார்க்க வேண்டியது, நாங்கள் என்ன செய்யலாம். ஒன்று, நாங்கள் கவனமா இருக்க வேணும், கவனமா பார்க்க வேணும். அடுத்தது வந்து குக் பண்றதுல அல்லது கிச்சன்ல நாங்கள் ஏதாவது இதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா, ஏதாவது ஒழுங்குமுறையான விஷயங்களை கடைப்பிடிச்சா நாங்கள் இதை குறைக்கலாமா என்று கேட்டால், சில எளிமையான ரூல்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதாவது சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது வந்து கிளீன் என்று சொல்றது, ரெண்டாவது வந்து செப்பரேட் என்று சொல்றது, மூன்றாவது குக் என்று சொல்றது. கிளீன் என்று சொல்றது எப்பவும் வந்து நாங்க கைகளை கழுவ வேணும். இப்ப நாங்க கோவிட் டைம்ல நாங்க செய்தனாங்க, அதை நீங்க கிச்சன்ல ஒவ்வொரு நாளும் செய்தீங்கன்னா நிச்சயமாக இந்த சாப்பாட்டு கூடாக கிச்சன்ல கிருமிகள் பரவுமான்னு கேட்டா பரவுறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. எப்படி என்று கேட்டால், நாங்க அந்த கவுண்டர் டாப்ல வச்சு வெட்டுவோம், வெட்டிட்டு அதை நாங்க கழுவ, இப்ப மீட்டை வெட்டுறோம்னு வச்சுக்கொள்வோம். மீட்ல வந்து ஒரு பாக்டீரியா இருந்தா அது அந்த கவுண்டர் டாப்ல போய் இருக்கும். அப்ப நீங்க அதை கிளீன் பண்ணாம நீங்க சலட்டை அதே இடத்துல வச்சு வெட்டினீங்கன்னு சொன்னா இந்த மீட்ல இருந்து உங்களுக்கு பாக்டீரியா வராது. ஏன்னா நீங்க அதை குக் பண்ண போறீங்க, அந்த நேரம் அது கில் பண்ணப்பட்டுரும், அதனால வர பிரச்சனை உங்களுக்கு வராது. ஆனா அதே கவுண்டர் டாப்லயோ அல்லது கட்டிங் போர்ட்லயோ வச்சு நீங்க அது நல்லா கழுவுப்படாத வகையில நீங்க சலட்டை வச்சு வெட்டிட்டு சலட்டை வந்து ரெடி டு ஈட், உடனே நேரம் சாப்பிட போறோம். அப்ப பாக்டீரியா ஈஸியா உங்களுக்கு போயிடும். அப்ப இப்படி இது சின்ன ஒரு உதாரணம். அதே போல இப்ப உங்களோட வீட்டுல ஒரு ஆளுக்கு எக் அலர்ஜி இருக்குன்னு வச்சுக்கொள்வோம். இப்ப முட்டை பொரிக்கிறதுக்கு நாங்க கரண்டியை பாவிப்போம். அதே கரண்டியை பாவிச்சு சொதி வைக்கிறதுக்கு பாவிச்சிட்டோம்டா அந்த சொதிக்குள்ள அந்த புரோட்டீன் பெறும். இந்த சொதியை சாப்பிட்ற ஆளுக்கும் எக் வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது சிறிய ஒரு மூலக்கூறு போதுமானது அலர்ஜி ரியாக்ஷன் உண்டாக்குறதுக்கு. இப்ப இப்படியான விஷயங்கள்ல இப்ப கிளீன் பண்றது, எப்படி கிளீன் பண்றது? சோப்பும் வாட்டரும் கொண்டு தான் நான் கிளீன் பண்ண வேணும். இப்படியான டைம் இல்லை. இப்ப நீங்க ஃபுட்டை ஹேண்டில் பண்ண சாப்பிட்ட பிறகு ரெண்டும் கிளீன் பண்ண வேணும். மற்றது பாத்ரூம்கள் யூஸ் பண்ற நேரங்கள்ல டேப்பர் ஏதாவது டச் பண்ண வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட வேண்டாம். அப்படி ஏதாவது பெட்ஸை ஹேண்டில் பண்ற நேரம் அல்லது நோய்வாய்ப்பட்ட ஒரு ஆளோட நீங்க போய் பார்த்து அவரோட கதைச்சு அவருக்கு கை கொடுத்து அப்படி ஏதாவது செய்து வந்திருந்தா அப்படியான சந்தர்ப்பங்கள்ல, குறிப்பாக இருமல், ஸ்னீஸ் பண்றது, தும்மல் வார டைம்கள்ல
அப்படி நடந்தால் அது பிறகு கைகளை கழுவி சுத்தமாக எடுத்துக்கொள்றது நல்லது. இந்த செப்பரேட் பண்றேன்னு சொல்றது, நாங்க சாப்பாடை கிச்சன்ல செப்பரேட் பண்ண வேணும். எப்படி செப்பரேட் பண்ண வேணும்னு சொன்னா, ரிஸ்க் கூடின சாப்பாடு வேறையாகவும் ரிஸ்க் குறைஞ்சது வேறையாகவும் செய்யலாம். குக் பண்ணி இருக்கிறது, குக் பண்ணாதது. இப்போ உதாரணமா ஒரு குக் பண்ண மீட்டையும் குக் பண்ணாம இருக்கிற மீட்டையும் வந்து பக்கத்துல வைக்கும்போது குக் பண்ணின மீட்டுக்கு இதுல இருந்து வர வாய்ப்பு இருக்கு. சிங்குகள்ல இருந்து நாங்க கழுவுற சிங்ஸ் அதுல இருந்து வர வாய்ப்பு இருக்கு. கத்தியில இருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிராஸ் கண்டாமினேஷன்ஸ். அப்ப அப்படியான விடயங்கள். அப்புறம் அதே கத்தியை நாங்க பழங்களை வெட்டுறதுக்கு பாவிச்சால் அதுக்குள்ள இருந்து இதுக்குள்ள வந்துடும். சரி, குக் பண்றது. குக் பண்றதுல இது ஒரு கிரிட்டிக்கலான விஷயம். நாங்க டேஸ்ட்டுக்காக குக் பண்றோம், பாதுகாப்புக்காக குக் பண்றோம், பல்வேறு தேவைகளுக்காக குக் பண்றோம். அந்த ஃபுட் வந்து வடிவா இருக்கணும் மட்டும் குக் பண்றது இருக்கு. இதுல குக் பண்ணும்போது முக்கியமானது டெம்பரேச்சர். இன்டர்னல் டெம்பரேச்சர், அதாவது அந்த உள் பக்க டெம்பரேச்சர், குறிப்பாக மீட் ஐட்டங்கள், ஃபிஷ் ஐட்டம், இது எல்லாம் வந்து அந்த உள்ளுக்குள்ள சரியான டெம்பரேச்சரை வச்சிருக்க வேணும். வழக்கமாக நாங்க செய்யற ஒரு மெத்தட் என்னன்னு சொன்னா, அந்த குக் பண்ணும்போது நாங்க நார்மலா கூட குக் பண்ணும்போது ஓகே, ஆனா வழக்கமா என்ன செய்யறோம்னா, அந்த குக் பண்ணும்போது இந்த கலர் வந்து மாறிட்டுது, இப்ப அது குக் பண்ணப்பட்டுட்டுதுன்னு நாங்க முடிவுக்கு வாரது. ஆனா அது எல்லா மீட்டுக்கும் சரி வரும் மட்டும் இல்ல, எல்லா தடிப்பத்தை பொறுத்து இருக்கும். அவ்வளவு இப்ப இதுகள்ல வந்து ரோஸ்ட் அண்ட் இருக்கு, ஸ்டேக் அண்ட் இருக்கு, பல விதமான வித்தியாச சோசேஜ் அண்ட் இருக்குது. மீட் குறிப்பாக மீட்டுக்கு சொல்றேன் நான். இந்த மீட் ஐட்டங்கள் வந்து சரியாக அந்த உள்பக்கம் வரைக்கும் அது குக் பண்ணப்பட்டு இருக்க வேணும். இல்லை என்று சொன்னா அதனால ஃபுட் பாய்சனிங், நஞ்சுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, அதை எப்படி என்னென்ன உணவு எப்படி குக் பண்ணலாம்ன்றது இப்ப இப்படியான விஷயங்கள் எல்லாம் அந்த வெப்சைட்ஸ்ல இருக்குது. நீங்க போனீங்கன்னு சொன்னா பார்க்கக்கூடியதா இருக்கும். உதாரணமாக கோழி இறைச்சி எடுத்தீங்கன்னா அந்த உள் வெப்பநிலை வந்து ஒரு 74 செல்சியஸ் வரைக்கும் இருக்க வேணும். மீன் உணவுகள் என்று சொன்னா ஒரு 70 பாகை வரைக்கும் இருக்க வேணும். மற்றது இப்படி பன்றி இறைச்சி என்று சொன்னா 71. சாதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 70க்கும் 80க்கும் இடையில இந்த டெம்பரேச்சர் ரேஞ்ச் இருக்கும். இந்த டெம்பரேச்சர்ல குக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா பெரும்பாலும் சாப்பாடு சேஃபா இருக்கும். அது என்ன டெம்பரேச்சரை ரீச் பண்ணியிருக்கிறதுன்றது இப்போ கொஞ்சம் நாங்க சயின்டிபிக் லெவல்ல போனமாக இருந்தா ஒரு டிஜிட்டல் தெர்மோமீட்டர் ஒன்றை வாங்கி அதுக்குள்ளுக்குள்ள வச்சு பார்த்தா தெரியும் எங்களுக்கு அது குக் பண்ணப்பட்டுட்டா இல்லையாண்டு. அப்படியான இந்த பிக்சர் இதுல காட்டப்பட்டிருக்கு. பெருமளவுக்கு இதுல நான் முடிச்சிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இதுல இந்த இடத்துல வந்து கடைசியாக இருக்கிறது சில். சில் என்று சொல்றது வந்து சாப்பிட்ட பிறகு லெஃப்ட் ஓவர்ஸ், நாங்க மிச்சமா இருக்கிற உணவுகளை என்ன செய்ய போறோம், குறிப்பாக ஃப்ரிட்ஜில் தான் வைக்க வேணும். நாங்க அங்க ஸ்ரீலங்காவில் இப்படித்தான் செய்து நாங்கள் என்று சொல்லி இங்க செய்யறது சாத்தியப்படாது. ஏன்னு சொன்னா இங்க இலகுவாக சாப்பாடு பழுதடைறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றது என்ன சாப்பாடுகள் இருக்குன்றதை பொறுத்து. ஃப்ரிட்ஜில் வைக்கிற நேரத்தில் ஃப்ரிட்ஜில் 2 டைப் இருக்கு, 2 போர்ஷன் இருக்கிறது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒன்று நார்மல் ரீஃப்ரிஜிரேட்டர், அது அந்த அதன் டெம்பரேச்சர் வந்து இதுல செட் பண்ணப்படுது. நார்மலாவே அப்படி இருக்கும். அப்படி இல்லாமல் உங்களோட ஃப்ரிட்ஜ் வந்து நல்ல வார்மா இருக்குது, அப்படி ஒரு சூழல் இருக்குமா இருந்தா நீங்க அதை செக் பண்ணி கொள்ள வேண்டி இருக்கும். ஃப்ரீசர் என்று சொல்றது, அதாவது ஆள் குளிர் ஊட்டக்கூடிய பகுதி, அது மிகவும் கோல்டா இருக்க வேணும். இதுல இதை ஒவ்வொன்றா போறது டைமை வேஸ்ட் பண்றதா இருக்கக்கூடும். ஆல்ரெடி டைமா பீஃபாக இருந்தால் நீங்க ஃப்ரிட்ஜில் எவ்வளவு நாளைக்கு வைக்கலாம், 2 தொடக்கம் 4 நாள்னு சொல்லி தரப்பட்டிருக்கு. இப்ப அரைக்கப்பட்ட உணவு கிரவுண்ட் மீட் ஐட்டம் என்று சொன்னா அதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட பழுதடைகிறதுக்கு. அப்ப அந்த ஃப்ரிட்ஜின் நார்மல் பக்கத்துல நீங்க வைக்கிறதா இருந்தா 1-2 நாளைக்கு தான் வைக்கலாம். சரி, இப்ப இதை கூட நாளைக்கு வச்சு சாப்பிட வேணும், எங்களுக்கு அவ்வளவு தேவை இல்லையென்றா விரைவாக என்ன செய்ய வேணும், இங்கால ஃப்ரீசர் ஃப்ரோசன் ஆக்கிட வேணும். அப்படி கட்டியா மாத்திட்டோம்னு சொன்னால் அது வந்து கூடுதலான நாட்களுக்கு இருக்கும். இப்போ உணவுகள் ஓரளவுக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சில மாதங்களுக்காவது பழுதடையாம அது இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்படி இதுல பல விஷயங்கள் தொடர்ந்து காட்டப்பட்டது. கேள்வி நேரத்துல நீங்க அதை கேட்கலாம்னு நினைக்கிறேன். மற்றது இப்ப ரெடி டு ஈட்டா இருக்கிற சொசேஜ் அதுகள் எல்லாம் வந்து குறிப்பிட்ட காலம் இருக்கும். ஏன்னா அதுல சில கெமிக்கல் இருக்கிறதுனால, அதாவது ஃபுட்டை ப்ரிசர்வ் பண்றதுக்கான சில இது வந்து கொஞ்சம் சோல்ட்டை கூட சேர்த்திருப்பாங்க. பேக்கன் எடுத்தீங்கன்னா அதுல சோல்ட் நிறைய இருக்கு. அப்ப அது 1 வீக்குக்கு பழுதடையாம இந்த பக்கத்திலேயே இருக்கும். ஹாட் டாக்ஸ் இருக்குது, 2 வீக்ஸ் இருக்குது. இப்படியே போய்கொண்டிருக்கு. இதுல இந்த லெஃப்ட் ஓவர்ஸ் தான் முக்கியமானது. சாப்பாடு, இப்போ சூப்புகள் அப்படியானதுகள் வந்து
அவரேஜா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு பிறகு மேக்சிமம் 3 நாளைக்கு பிறகு அதை ஃப்ரிட்ஜின் சாதாரண பக்கத்துல வச்சு எடுத்து சாப்பிடுறது நல்லது இல்லை. அப்படி வைக்க வேண்டி இருந்தா மற்ற பக்கத்துக்கு மாத்தி வைக்க வேணும். அதாவது ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்க வேணும். அதுவும் பொருத்தமான முறையில் ஃப்ரீஸ் பண்ண வேணும். மீட்டோட சேர்த்து சாப்பிடக்கூடிய மற்ற சாப்பாடுகளை செய்யக்கூடாது. தட்டுக்கள்ல பார்த்தீங்கன்னா கீழ் தட்டுகள்ல நீங்க எந்த வகையில உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ண போறீங்களோ அதுக்கேற்ப ஆர்கனைஸ் பண்ணலாம், பேக் பண்ணலாம் சரியான முறையில், ஒன்றோட ஒன்று டச் பண்ணாதபடி பண்ணி செய்யலாம். அது அப்படியானதுல தொடுகையால ஒன்றிலிருந்து ஒன்றுக்கு பிரச்சனை வராதபடி இதுல நிறைய இந்த விஷயங்கள் இதுல இருக்குது. அடுத்தது சம் சர்டிஃபைட் ஃபுட்ஸ். இதுக்குள்ள நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நிறைய பேருக்கு இருக்கங்கள்ல. ஆர்கானிக் ஃபுட் இருக்குது, இதெல்லாம் சர்டிஃபைட் ஃபுட். அதுக்கு சில வரைமுறைக்கு அமைவாக இப்ப இந்த சாப்பாடை இவ்வளவு உதாரணமாக ஆர்கானிக் மில்க் எடுத்தீங்கன்னா அதுல ஒரு சீல் மாதிரி ஒன்று இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சீல் வந்து சொல்லுது இந்த உணவு ஒரு தரக்கட்டுப்பாடு கம்பெனினால உறுதி செய்யப்பட்டிருக்கு, அது ஆர்கானிக் என்று சொல்லி. ஆர்கானிக்ன்றதுன்ற மீனிங் வந்து அதுக்குள்ள கெமிக்கல் குறைவா இருக்கும். கெமிக்கலே இருக்காதுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு எந்த சில கெமிக்கல் உப்பு போடாமல் சில சாப்பாடு செய்ய இயலாது. அப்ப உப்பு வந்து ஆர்கானிக்கா இருக்க இயலாது, அது சோல்ட்டா இருக்கிறதுனால. இப்ப அந்த ஆர்கானிக்ன்றதுலயே கொஞ்சம் கெமிக்கல் இருக்கும், மற்றதோட ஒப்பிட்டா குறைவா இருக்கும், அவ்வளவுதான். குளூட்டன் ஃப்ரீ என்று சொல்றது நான் உங்களுக்கு முதலே சொன்னேன். இப்ப இந்த கோதுமை சம்பந்தமான விஷயங்களால பிரச்சனை வரா, கோதுமை அலர்ஜிக்கா இருக்கிறார்களுக்கு அவைக்கு வந்து குளூட்டன் ஃப்ரீ என்று சொல்ற சாப்பாடுகள், குளூட்டன் ஃப்ரீ சர்டிஃபைட் ஃபுட்ஸ் இருக்குது. அப்படியானாக்கள் அதை அது ஒரு ப்ளூ கலரில் சர்க்கிளில் அப்படி க்ராஸ் பண்ணி எனக்கு அதை எடுத்து இதில் போடுறதுக்கு டைம் இருக்க இல்லை, நான் போட்டுக்கொள்ள இல்லை. இப்படி போகுது. ஹலால் என்று சொல்றது அது முஸ்லீம் அவர்களுடைய கலாச்சார முறைக்கு அமைவாக வெட்டப்பட்டு அவர்களுடைய இதுகளுக்கு கூடாக செய்யப்பட்டது. அந்த அது எல்லாமே வந்து சில சட்ட வரம்புகளுக்கு கூடாக செய்யப்பட்டது, அவ்வளவுதான். கடைசியாக தேங்க்யூ வெரி மச். நான் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு நினைக்கிறேன், 5 minutes அப்படி. நன்றி சதீஷ்குமார். ஒரு 1 minute, ஒரு சாரி 1 minute. இது ஒருக்கா நான் ஒருக்கா காட்டி விடட்டேன், இதுல இருக்கா அது ஒரு 1 minute தான். ஹலோ. ஆமா. சோ இது தெரியுதா உங்களுக்கு? எதை காட்டுறீங்க இப்ப? Farm to Fork Food Safety, the Consumer's Role in Canada. இதுதான் இந்த வெப்சைட் வந்து CFI னுடைய வெப்சைட். The Consumer's Role in Canada's நீங்க அத ஷேர் பண்ணனும். உங்களோட முதல் ஸ்லைட்ஸ் தான் தெரியுதா? ஓ சாரி, நான் ஸ்டாப் பண்ணி தான் ஷேர் பண்ணனும். give me 1 second. It's tough to share. Maybe now இப்ப தெரியுமான்னு நினைக்கிறேன். தெரியுதா? எஸ். இப்படித்தான் இருக்கும் அந்த வெப்சைட். இந்த இதுல இருக்கிற லிங்க், நான் அந்த லிங்க் வேணும்னு சொன்னால் கொடுத்து விடுறேன். அதில் நீங்கள் உங்களுக்கு அநேகமாக பார்க்கலாம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இந்த நம்பருக்கு. இப்போ எங்களுக்கு இப்படி சாப்பாடை வாங்கினாங்கள் என்ற அந்த ஃபுல் டீட்டெயில்ஸும் இருக்குது. இதில் நான் என்னென்ன இப்போ இதில் நான் கதைச்சனோ அந்த அத்தனையுமே வந்து வேறு இடங்களில் நீங்கள் கிளிக் பண்ணி கொண்டு போகக்குள்ள வரும். ஹெல்த்தி ஈட்டிங், ஃபுட் ரீகால்ஸ், மற்றது ஃபுட் ஃப்ராட், இப்படியான விஷயங்கள். ஃப்ராட்ன்னு சொல்றது திட்டமிட்டு சில சாப்பாட்டுல ஏதாவது, உதாரணமாக மஞ்சள் தூள் வாங்க, அநேகமாக பவுடர் ஆக்கப்பட்ட இன்கிரீடியன்ஸ் வாங்கக்குள்ள எங்களுக்கு பிரச்சனை வர்றது கூட, அல்லது லிக்விடா இருக்கிறது. இப்போ நீங்க மஞ்சள் தூள் வாங்கினீங்கன்னா அதுல மஞ்சள் எவ்வளவு வீதம் இருக்கும்,
உண்மையான மஞ்சள் மட்டும்தான் அதில் இருக்குமா, வேறு ஏதாவது மஞ்சள் கலரிங்கை போட்டிருப்பார்களான்றது உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அது ஈவன் ஃபுட் இண்டஸ்ட்ரியலால் கூட கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதுக்கான சில சட்டங்கள் இருக்குது. இருந்தாலும் 100% அதை நாங்கள் கண்டுபிடிச்சு கொள்ள இயலாது. அதே போல் நாங்கள் நல்லெண்ணெய் வாங்குறது, அதுகளுக்குள்ள மிக்ஸ் பண்ணுறது, இது வந்து ஃப்ரோடுன்றது வேற. இதில் பார்த்து கொண்டு போகக்குள்ள அந்த ஃபுட் ஃப்ரோட் அதுகளுக்குரிய லிங்க்ஸ் எல்லாம் இருக்குது, பார்க்கக்கூடியதாக இருக்கும். தட்ஸ் ஆல். இவ்வளவு தான் நான் இந்த கதைக்க யோசிச்சது. என்ற வரைக்கும் சொல்லி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். இது பெரிய ஏரியா. தேங்க்யூ வெரி மச். நன்றி சதீஷ்குமார். இது நிறைய நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. இதுல தொடர்ந்து உங்களுக்கு ஏராளமான கேள்விகள் மக்கள்கிட்ட இருந்து நிச்சயமா வேற நினைக்கிறேன். இதுல நிறைய விஷயங்கள் சிக்கலான விடயங்கள் இருக்குது. அதை பற்றி அவர்கள் கலந்துரையாடலே சில விஷயங்களை கொண்டு வருகிறார்கள். இப்பொழுது கலந்துரையாடல் நேரம். இந்த நேரத்திலே ஒவ்வொரு தரம் ஒரு கேள்வியை மட்டும் கேளுங்கள். உங்களுடைய அபிப்பிராயங்களை சொல்வதற்கு பின்னாலே நாங்கள் இடம் தருவோம். ஆனால் இப்பொழுது கேள்விக்கு பதில். இந்த கேள்விகளை வழிநடத்துவதற்கு ராஜினி தாச்சிஷியஸ் இங்கே இருக்கிறார். அவர் அந்த கேள்விகளை வழிநடத்துவார். யார் முதல் கையெழுத்துகிறீர்களோ அதன்படிக்கு செய்வார். கையெழுத்த முடியாதவர்கள் உங்களோட கையை தூக்கி காட்டினால் நாங்கள் உங்களை அனுமதிக்கலாம். நன்றி சுதேஷ். இப்பொழுது ராஜினி வழிநடத்துவார். நன்றி. ராஜினியும் வசந்தத்திலே பகுதி நேர ஊழியராக வேலை செய்து கொண்டிருக்கிறார். அடிக்ஷன் கவுன்சிலிங் செய்கிறார். நன்றி. கேள்வி கேட்பவர்கள் கீழே இருக்கின்ற சிக்னலை காட்டலாம், அல்லது நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட கையை சுத்திட்டு கதைக்கலாம். லாரின் நீங்க கையை சுத்துறீங்க, ஆனா அன்மியூட் பண்ணுங்க. ஓகே. நாங்க எக்ஸ்பைரி டேட் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு சாப்பாடு எக்ஸ்பைரி டேட் இப்போ மீட்டுக்கெல்லாம் எக்ஸ்பைரி வந்து அநேகமா பெஸ்ட் பிஃபோர் வண்டி இருக்கும். ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மீட்டுக்கு வந்து பெஸ்ட் பிஃபோர் வண்டி இருக்கும். மற்றது குறிப்பிட்ட எல்லா ஃப்ரெஷ் மீட் எல்லாத்துலேயும் இருக்கும் பெஸ்ட் பிஃபோர் வண்டி. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டேட் வரைக்கும் அது நல்லதாக இருக்கும். ஏனென்றால் அந்த நாள் வரைக்கும் அந்த சாப்பாடு பழுதாகாமல் இருக்குதான்றத ஒரு ஷெல்ஃப் லைஃப் ஸ்டடீஸ் என்று சொல்லி ஒன்று டெஸ்ட் பண்ணி மைக்ரோபயாலஜி டெஸ்டிங் செய்து அதுக்கு அந்த நாள் உதாரணமாக 15 நாளைக்கு அவர்கள் போட்டிருக்கணும்டா அது மேபி ஒரு 17 நாள் 18 நாளைக்கு அந்த டெஸ்டிங் செய்யப்பட்டிருக்கும். போட்டு ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்குள்ள அது அந்த நம்பர் வருது. பெஸ்ட் பிஃபோர் டேட்டை நீங்கள் பார்க்க வேணும். சில இடங்களில் பேக் டேட் இருக்கும். அப்படி பேக் டேட் இருக்கிறது வந்து கூடுதலாக ஃப்ரோசன் ஐட்டங்களுக்கு இருக்கும். ஃப்ரோசன் ஐட்டங்கள் அநேகமாக 90 நாளைக்கு மேலே அப்படி இருக்கிறதுனால அதில் பெருசாக அந்த தாக்கம் இல்லை. அது கட்டாயமான சில விஷயங்கள் இல்லைங்க. அது பெருசாக பிரச்சனை தராது. அதனால தான் இப்போ நான் முதல் சொல்லக்குள்ளேயும் சொன்னேன். என்னென்னு சொன்னால் அந்த நீங்கள் ஃப்ரிட்ஜில் இந்த பக்கத்தில் வைக்கிற உணவை மற்ற பக்கத்துக்கு மாற்றினீங்கன்னா அது கனகாலம் இருக்கும். ஃப்ரோசன் உணவுகள் இப்போ நாங்கள் செய்கிற உணவுகளில் பொறுத்தவரையில் 18 மாதங்கள் கூட அதுக்கு பேக் டேட்டில் இருந்து 18 மாதங்கள் வரை 1.5 வருஷம் அது ஃப்ரிட்ஜில் இருக்கலாம்ன்ற சட்டங்கள் இருக்கு. அதனால ஃப்ரோசனாக இருக்கிற உணவுகளில் அது பெரிய அளவில் தாக்கம் செய்யாதுன்றதை சொல்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற உணவுகளுக்கு நீங்கள் கட்டாயம் பார்க்க வேணும். தேங்க்யூ. நன்றி. அதோட சேர்த்து ஒரு கேள்வி. சில நேரம் எக்ஸ்பைரி டேட் இருக்கும், ஆல்ரெடி காலாவதியாகி இருக்கும், ஆனா ஸ்டில் அது செல்ஃப்ல இருக்கும். உதாரணமா சீரகம், வேர்க்கொம்பு, அரிசி. ஆனா சில நேரங்கள்ல பாக்க வேர்க்கொம்பு உள்ளால உளுத்து போயிருக்கும். அது விற்கிறது சரியா? அது எக்ஸ்பைரி டேட் ஒன்றை போட்டு இருந்தால் அது விற்க இயலாது. ஏன்னு சொன்னா இப்ப எங்களுக்கு அனுபவ ரீதியாக சில விஷயங்கள் எங்களுக்கு தெரியும். இப்ப ஒரு சாப்பாடுல ஈரப்பற்ற எவ்வளவு இருக்குதோ அது அவ்வளவு விரைவாக வந்து பழுதடையும். இப்ப ட்ரை குட்ஸ் என்று சொல்றது, இப்ப சீரகம் சொன்னீங்க, அது வந்து ட்ரை இதுக்குள்ளதான் வருது. மற்றது நாங்க பார்க்குற அநேகமான ஸ்பைசஸ் வந்து உப்பு, சீனி, அரிசி இதுகளெல்லாம் ட்ரைக்குள்ள வருது. அதுல வேற பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி பெஸ்ட்டுகள் வர வாய்ப்பு இருக்கு, வண்டுகள் அதுகள் அப்படியான இதுகளாலையும் பழுதடையும். அப்போ அதனால அதையும் கன்சிடர் பண்ணத்தான் வேணும். ஒரு எக்ஸ்பைரி டேட் ஒன்று போட்ட பிறகு அது ஷெல்ஃபில் இருக்கக்கூடாது. நாங்கள் அதை
பாவிக்க அது எந்த எக்ஸ்பைரி டேட் ஏதோ ஒரு காரணத்தை வச்சுதான் அது போடப்படுது. அப்படி போட்டு இருந்தால் அது பாவிக்கப்படக்கூடாது. மற்றது அதை நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நீங்க கம்ப்ளைண்ட் பண்றதா இருந்தால் சிஎஃப்ஐ கம்ப்ளைண்ட் பண்ணலாம். வாங்கின இடத்துலயே போய் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அவை வந்து அந்த கம்பெனிக்கு அதை திருப்பி உதாரணமா நாங்க ஒரு மீட் கம்பெனியில வந்து சாப்பாடை செய்து கொடுக்குறோம்னா அதுல ஒரு அட்ரஸ் இருக்கும், ஒரு ஃபோன் நம்பர் இருக்கும். அதுக்கு நீங்க நேரவும் கால் பண்ணலாம். அல்லது அந்த வால்மார்ட்ல வாங்குறீங்கன்னா வால்மார்ட்லயும் வந்து கஸ்டமர் சர்வீஸ் ஒரு போர்ஷன் இருக்கு. அங்கேயும் நீங்க சொல்லலாம் நான் இப்படி கம்ப்ளைண்ட் பண்ண விரும்புறேன்னு கொடுக்கும்போது அவை அந்த கம்பெனிக்கு அதை டிரெக்ட் பண்ணுவினா இன்ன இடத்துல இருந்து. சில இடங்கள்ல நீங்க உங்களோட பேரை சொல்லக்கூடாதுன்னு விரும்பினா அதை கூட ஹைட் பண்ணி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நன்றி. அடுத்ததாக டாக்டர் சிவகடாச்சம் அன்மியூட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம். வணக்கம். அந்த அடல்ட்ரேஷன் மஞ்சளை பற்றி சொல்லிட்டு அது ஓரளவுக்கு கண்டுபிடிக்கலாம், தண்ணிக்க விட்டா சில நேரம் அந்த மஞ்சள். ஆனால் நல்லெண்ணெய், ஒலிவ், நெய் போன்ற பல உண்மையான சுத்தமாக பெறுவதில் என்று சொல்லப்படுகிறது. தேன், இதை அறிந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டமல்ல இருக்கும். அதை பற்றி ஏதாவது? இதை வந்து நாங்க இப்ப வீட்டுல வச்சு அறிஞ்சு கொள்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னு சொன்னா இதெல்லாம் வந்து கெமிக்கல் டெஸ்டிங் கூட தான் கண்டுபிடிக்கப்படுது. இதுல வந்து பெருமளவுக்கு ரேண்டமான சாம்பிளிங் செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க அரசாங்க தரப்பினர். அந்த வேற வேறு இடங்கள்ல ஈவன் எங்களோட தமிழ் கடைகள்ல கூட சாம்பிள்ஸ் எடுக்கப்பட்டதை நான் அறிஞ்சிருக்கிறேன். எடுக்கப்பட்டு டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப அப்படி பண்ணும்போது அதுல சரியான கனடாவின் தரத்துக்கு அமைவாக அந்த உரிய பொருள் இல்லை என்று சொன்னா அது தடை செய்யப்படும். அதுக்கான என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து செய்யப்படுது. ஆனா இப்ப எல்லா இடத்தையும் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்காண்டா அது குறைவா இருக்குது. நல்லெண்ணெய்ன்னு சொல்றது உண்மையா சிரமமான காரியம். அது அதுக்குரிய சேம் டென்சிட்டியில அதுக்குரிய ஒரு ஓயிலை சேர்த்தா எங்களால கண்டுபிடிக்க இல்லாத இந்த வகையிலையும். மற்றது சில ஃப்ராட் டேட்டா பேஸ் வந்து இருக்குது. இப்ப அது வந்து பே பண்ண வேணும். இந்த ஃபுட் கம்பெனிஸ் தான் அதை யூஸ் பண்றது, நாங்கள் யூஸ் பண்றது அந்த டேட்டா பேஸ்ல வந்து இருக்கும். இப்ப வச்சுக்கொள்ளுங்க, இப்ப ஒரு கார்டு அழிஞ்சு போச்சுது பிரேசில் உதாரணத்துக்கு நான் சொல்றேன். கார்டு அழிஞ்சு போச்சுது, அங்க இருக்கிற தேனி எல்லாம் அழிஞ்சு போச்சுது. பிரேசில் என்ற ஒரு நாட்டுல வந்து தேன் அதிகம் வருதுன்னு வச்சுக்கொள்வோம். அந்த நாட்டுல அழிஞ்சிட்டுது. இந்த நேரத்திலையும் பிரேசில் இருந்து மேட் இன் அந்த ப்ராடக்ட் ஆஃப் பிரேசில் என்று சொல்லி நிறைய தேன் வருதுண்டா நாங்க சந்தேகப்பட வேண்டி இருக்கு. ஏனண்டா அங்க காடு அழிஞ்சிருக்குது, நியூஸ்கள் எல்லாம் சொல்லப்படுது. அப்ப இது வந்து வேற எங்கேயோ இருந்து ஏதோ ஒன்றை கொண்டு வந்து விற்கிறாங்கன்றதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம். இப்படி நிறைய ஃப்ராட் டேட்டா பேஸ் வந்து இப்ப இருக்குது. அப்ப அது கூட வந்து தனிப்பட்ட முறையில நானும் நீங்களும் செய்யறதுக்கு அது வாய்ப்பில்லை. டெஸ்டிங்கள் வேணும், அதுக்குரிய தகவல்கள் எடுக்க வேணும். அப்படி இல்லைன்னா அந்த டேட்டா பேஸுக்கு நீங்க காசு கட்டி மாதாந்தம் அதுல நீங்க ஒரு மெம்பரா சேர்ந்து செக் பண்ணி கொண்டிருக்க வேணும். அந்த அளவுக்கு கனடாவில் பிரச்சனை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நன்றி. ஏனென்றால் இப்ப இந்த வாங்குற இந்த பொதுவாக கடையில வாங்குற எதுவுமே சுத்தமாக இல்லை என்றுதான் சொல்லப்படுது. என்ற தேவை கூடி போச்சுது, மற்றது தேவை கூடிட்டுது, மற்றது கொண்டு வர்ற செலவு. அப்ப அதனால சிலதுகளை ஃப்ராட் வந்து நன்றி. அடுத்ததாக சரோஜினி. வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, அப்ப நாங்க எங்கட தமிழ் கடையில போய் உதாரணத்துக்கு நல்லெண்ணெய் எடுத்தா ஒரு பிராண்ட்ல எக்ஸ்பைரி டேட் இருக்கும், வேறொரு பிராண்ட்ல எக்ஸ்பைரி டேட் இருக்காது. அப்ப நல்லெண்ணெய்க்கு எக்ஸ்பைரி டேட் இருக்குமா? சில பொருட்களுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் கட்டாயம் இல்லை, கட்டாயம் போடணும் இல்லை. அது என்ன கேட்டகரிக்குள்ள அவங்க அதை கேட்டகரைஸ் பண்ணினோமோ தெரியல. எனக்கு நல்லெண்ணெயை பற்றி 100% எனக்கு தெரியாது, கேட்டுத்தான் அதை சொல்ல வேணும். கூடுதலாக இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த மீட் அதுகள்ல வந்து சில வரமுறைகள் கூட இருக்குது. இப்ப
கம்யூனிட்டி ரிலேட்டடான பொருட்களுக்கு வந்து எல்லா இடங்கள்லையும் இப்போ ஈவன் Yeah. மீன் கூட இந்த முழுமையான கண்ட்ரோலுக்குள்ள இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப என்னன்னா இப்ப ஒரு கேள்வி இப்ப எக்ஸ்பைரி டேட் இன்றைக்கு டேட் இருந்ததுன்னு சொன்னா அவ எவ்வளவு நாளைக்கு முதல் அந்த ஷெல்ஃப்ல இருந்து அதை எடுக்க வேணும்? எக்ஸ்பைரி டேட் முடிகிறதுக்கு முதல் எடுக்க வேணும். எக்ஸ்பைரி டேட்டுக்கு பிறகு அது எக்ஸ்பைரி டேட்டை போட்டால் அது இது இல்லை. மற்றது எக்ஸ்பைரி டேட் என்று சொல்றது இப்போ ரிஸ்க் இல்லாத சாப்பாடுகள் எக்ஸ்பைரி என்று சொல்றது கட்டாயமாக அது பழுதடைஞ்சிருக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ ஃபுட் பேங்க் அதுகளில் சில நேரங்களில் எக்ஸ்பயர்டான சாப்பாடுகள் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். கட்டாயம் பழுதடைஞ்சிருக்க வேணும்னு நியதி இல்லை. குறிப்பாக வந்து இந்த எக்ஸ்பயர்ட் ஆகக்குள்ள பிரச்சனை வர்ற சாப்பாடுகள் மீட், முட்டை, பால் இவையில வந்து கூட அந்த பாக்டீரியாக்கள் ஈஸியா வளரும். அதுக்கு பல காரணம் இருக்குது. அந்த குரோத் ஃபேக்டர்ஸ் வந்து ஈரலிப்பு வீதம் கூட இருக்கிறது, அந்த பாக்டீரியாவுக்கு தேவையான அந்த அமில காரத்தன்மைகள் பிஹெச் என்று சொல்றது அது அளவா இருக்கிறது. அப்ப இதனால அந்த விரைவா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இப்ப நாங்க பால் மா வந்து பழுதடையாம இருக்குது. ஆனா அதே பால் மாவை நீங்க கரைச்சி வச்சீங்கன்னா பழுதடைஞ்சிரும். என்னன்னு சொன்னா நாங்க தண்ணியை சேர்த்து இருந்த உடனே அந்த பாக்டீரியாக்கள் அதுல வளரக்கூடியதா வந்துடும். அப்ப அப்படியான விஷயங்கள் கூடுதலாக வந்து அப்படியான சாப்பாடுகள் தான் இந்த இது. இப்ப நான் சொல்லையில நீங்க எக்ஸ்பயர்ட் ஆகுன ஒரு சாப்பாடை சாப்பிடுங்கன்னு சொல்லையில எக்ஸ்பயர்ட் ஆகுனன்றது நஞ்சாயிட்டு கருத்து இல்லை. ஓ, இப்ப கேன் ஃபுட் எல்லாம் சில நேரம் சில பேர் இந்த ஃபுட் பேங்க்ல போய் எக்ஸ்பயர்ட் ஆன டேட்டுக்கு பிறகு இஷ்யூ பண்ணிடலாம். ஆமா ஆமா. ஆனா கேன் ஃபுட் அப்படி சாப்பிடலாமா எக்ஸ்பயர் ஆன பிறகு? ஆல்ரெடி அதுக்குள்ள கெமிக்கல் இருக்குது என்ன கேன் ஃபுட்ல? கேன் ஃபுட்கள்ல வந்து அந்த கேன் ஃபுட் செய்யக்குள்ள குறிப்பாக வந்து கேன்ல வர சீரியஸான ஒரு விஷயம் வந்து பாட்டிலினம் என்று சொல்றது. கிளாஸ்ட்ரீடியம் பாட்டிலினம் என்று சொல்லி ஒரு உணவை நஞ்சாக்குற ஒரு பாக்டீரியா வளர்றது. அந்த ஒரு காத்தில்லாமல் அடைக்கிற ஒரு டைப்புக்குள்ள வளர்ற பாக்டீரியா அது. அந்த அப்படியானதுகள் வந்து இருந்தால் அது பிரச்சனை கூட இருக்கும். அது எப்படி இருக்கும்னு சொன்னா நேமா அந்த டின் வந்து ஊதி இருக்கும் வெளியில. அந்த அப்படியான விஷயங்களை நீ அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைஞ்சாலும் இப்ப யாரும் மிஸ் பண்ணலாம். பிரச்சனை உங்களோட கைக்கு வந்து சேர வாய்ப்பு இருக்குது. இப்ப சட்டங்கள் எல்லா இடம் இருக்குது. எல்லாரும் இப்ப நாங்க டிரைவ் பண்ற மாதிரி தான் சட்டங்களுக்கு அமைவா தான் எல்லாரும் டிரைவ் பண்ணணும். ஆனால் நாள்தோறும் ஆக்சிடென்ட் நடக்குது. இங்கே ஒரு இடத்துல மிஸ் பண்ணப்படும். இப்போ கேன் ஃபுட்டுக்கு வந்தால் அது கூட வந்து அந்த உள்ளுக்குள்ள அந்த கேஸஸை ஃபோம் பண்ணக்குள்ள அது விரிஞ்சு வந்து இருந்துச்சுன்னு சொன்னால் அது கூடாது. உண்மையாக அது மிகவும் அதுக்குள்ள அதில் அந்த பாட்டிலினம் அதில் டாக்ஸின் வந்து இருந்தால் அது மிகவும் ஆபத்தா முடியும். மற்றபடி அப்போ அவைக்கு ஃபுட் பேங்குக்கும் வந்து சில சட்ட வரைமுறைகள் இருக்கு. அவையும் வந்து சில இதுகளை அது கூடாகத்தான் அதை செய்வினோம். அது இவ்வளவு நாளுக்குள்ள இருக்குன்னு சொல்லி அப்படி பார்த்திருக்க கூடுமென்று நான் நினைக்கிறேன். சில உலர் பொருட்கள் உதாரணம் லைக் ஆங்கர்மா மற்றது அவல் அதுகள் எல்லாம் எக்ஸ்பயரி டேட்டுக்கு பிறகு 1 month பாவிக்கலாம்னு சொல்லி நம்ம அப்படி பாவிக்கலாமா உலர் பொருட்களை? உலர் பொருட்களை நீங்க வந்து விசிபிளா இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். விசிபிள் இன்ஸ்பெக்ஷன் என்று சொல்றது இப்ப ஈவன் சீஸ் அதுகள் கூட நீங்க பார்க்கலாம். இப்ப சீஸ்ல வந்து ஒரு கிரீன் கலரான ஒரு ஃபங்கஸ் பெனிசிலியம் என்று சொல்ற ஒரு ஃபங்கஸ் வந்து அதுல வளர்ற வாய்ப்பு கூட. அப்படி என்று சொன்னா நீங்க சாப்பிடாம விடலாம். என்னன்னு சொன்னா இப்ப விசிபிளா தெரியும் என்று சொன்னா அதுக்குதான் நான் அந்த சில விஷயங்களை உங்களுக்கு முன்னுக்கு ஒரு ஸ்லைட்ல நான் சொன்னேன். நான் ஸ்லைமியாக வருது சாப்பாடு, ஒரு வலுவழுப்பா மாறிட்டுது, கலர் துப்புரவா வேற விதமா வந்திருக்குது, மற்றது புள்ளிகள் வருது. அப்படியான இடங்கள்ல வந்து வாய்ப்பு இருக்குது ஒரு டாக்ஸின் இருக்கிறதுக்காக. குறிப்பாக வந்து இந்த நட்ஸ்ல வந்து டாக்ஸின் இருக்கு. இந்த நாங்க கச்சான் நட்ஸ்கள் இருக்கு தானே, நாங்க வாங்கி பேக்கெட்ல வச்சிருப்போம். இங்க சாப்பிடக்குள்ளே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அது அது அந்த லெவலுக்கு போகுமா இருந்தா அஃப்லடாக்சின் என்று சொல்லி ஒரு டாக்ஸின் அது ஒரு கண்ட்ரி ஐ திங்க் டர்க்கியில வந்து ஒரு பேர்ட் இதுக்கு போட்டு நிறைய பேர்ட் செத்தது ஒரு தடவை. அந்த டாக்ஸின் அந்த பழுதடைஞ்சு அப்படி கூட பூஞ்சனங்கள் பிடிக்கும். இதுல நீங்க சாப்பிடக்குள்ள உங்களுக்கு அந்த டேஸ்ட்ல வித்தியாசம் தெரியும். குறிப்பா வந்து நாங்க ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு இப்படியான சாப்பாடுகளை ரிஸ்க் எடுத்து சாப்பிட விரும்பக்கூடாது. இதுதான் சுருக்கமா சொல்லக்கூடிய ஒரு
ஓகே இது ஓகே நன்றி.